கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. प्रभु के नाम की महिमा हो। இந்த நல்ல மனமகிழ்ச்சியான நாளிலே इस खुशी के दिन में கர்த்தருக்கு ஆராதனை செய்யும்படியாகவும் प्रभु की आराधना करने பரலோகத்திலே வாசமாயிருக்கிற தேவனை आसमान पर विराज पिता परमेश्वर இந்த को பூலோகத்திலே தொழுது கொள்ள முடியாத ஒரு பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். इस जमीन पर उसकी इबादत करने के लिए प्रभु हमें ये खुश नसीबी दी। प्रभु को धन्यवाद। தேவன் நமக்கு செய்த நன்மைகள், प्रभु ने हमारे जीवन में किया जो एहसान, தேவன் நம்ம ஆத்மாவுக்கு பாராட்டின கிருபைகள், हमारे जान पर जो उसकी जो हुई जो मेहरबानी, அதை நினைத்து நான் தேவனுக்கு எப்பொழுது நன்றி சொல்ல हम கடமைப்பட்டிருக்கிறேன். हमेशा प्रभु का धन्यवाद करना चाहिए। என் ஆத்மாவே, ऐ मेरी जान, கர்த்தர் உனக்கு செய்த சகல நன்மைகளை உபகாரங்களை நீ ஒருபோது மறவாதே என்று தாவீது कोई சொல்கிறார். भी एहसानों को उसको उपकार को ना भूल। தேவன் நம்மை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வருகிறார். हमें हर दिन प्रभु संभालता है। அவர் உன் அக்கிரமங்களை மன்னித்து तेरे गुनाहों को माफ करता है, உன் நோய்களை குணமாக்கி तेरे रोगों को चंगा करता है, உன் பிராணனை அழிவுக்கு தப்புவிக்கிறார் என்று வேதம் तेरी சொல்கிறது. जान को हलाकत से बचाता है। ஒவ்வொரு நாளும் நம்மை தேவன் இந்த பூமியிலே சுகபத்திரமாய் பாதுகாத்து प्रभु வருகிறார். हमें हर दिन हमें महफूज रखता है। அது அவருடைய பெரிதான கிருபை. ये उसकी बड़ी अनुग्रह है। இந்த உலகத்திலே சடுதியாய் மனிதனுடைய வாழ்க்கையிலே என்ன சம்பவிக்கிறது, अचानक इंसान की जिंदगी में क्या क्या हो जाता है। இவைகள் மத்தியில் நாம் கடந்து போகிறோம், கடந்து इस வருகிறோம். बीच हम आते हैं जाते हैं। ஒவ்வொரு நாளும் நம்மை சுகபத்திரமாய் ஜீவனோடு கர்த்தர் प्रभु பாதுகாத்து फिर में संभालता है। இந்த நாளிலே தேவனுடைய சன்னிதானத்திலே தேவனுக்கு ஆராதனை செய்ய தேவன் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். और प्रभु के उपस्थित आकर उसकी आराधना करने के लिए प्रभु ने हमें अनुग्रह அதை किया। உணர்ந்து தாவீது சொல்லுகிறார், दाऊद कहता है, கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்கான அவருக்கு என்னத்தை செலுத்துவேன். प्रभु जो मेरी जिंदगी में क्या एहसान के बदले में क्या चुकाऊंगा। ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். उद्धार का कटोरा लेकर उसको धन्यवाद करूंगा। தேவன் நமக்கு செய்த நன்மைகளுக்கு கைமாறாய் நாம் என்னத்தை செலுத்த प्रभु முடியும்? का एहसान के बदले में क्या कर चुका सकते हैं। கர்த்தரை நாம் தொழுது கொள்ள வேண்டும், அவருக்கு ஆராதனை செய்ய उसकी வேண்டும். हम के दंडवत करना, इसकी इबादत करना। அப்படிப்பட்டதான கிருபைகளை தேவன் நமக்கு நாளிலே वो கொடுத்திருக்கிறார். अनुग्रह प्रभु ने हमको दिया है। அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். इसके लिए प्रभु को धन्यवाद करें। இப்பொழுது நாம் கர்த்தருடைய வார்த்தையை प्रभु தியானிப்போம். की वचन की तरफ जाएंगे। யாராவது ஒருவர் எழுந்து நின்று कोई उठकर சங்கீதங்களின் புஸ்தகம் भजन संगीत की किताब 115 அதிகாரம் 115 अध्याय வசனம் 12-13 ஒருவர் வாசி. 12-13 को पढ़ सकते हैं। Psalm 115 12-13। இங்கு சங்கீதத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, बाबा जी संज्ञा कहता है, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், प्रभु ने हमको याद रखा, அவர் ஆசீர்வதிப்பார், वो आशीष देगा। இஸ்ரவேல் குடும்பத்தாரை वो ஆசீர்வதிப்பார், इस्राएल के घराने को अब आशीष करता है ஆரோன் குடும்பத்தாரை और ஆசீர்வதிப்பார், आरोन के घराने को बरकत यानी आशीष देगा। கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் जो ஆசீர்வதிப்பார். खुदावन से डरते हैं, क्या छोटे क्या बड़े, वो सब को आशीष देगा। கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், प्रभु हमें याद करता है, கர்த்தர் நம்மை நினைவாயிருக்கிறார். हमारा ख्याल है। அந்த உலகத்தில் எத்தனையோ மக்களை நாம் பார்க்கிறோம், जिनमें कितने लोग हैं, இவைகளின் மத்தியில் தேவன் தம்முடைய ஜனத்தின் மேல் நினைவாயிருக்கிறார் என்று வேதம் प्रभु சொல்கிறது. आके अपने लोगों का ख्याल रहता है। கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், प्रभु आके हमें याद करता है, தேவன் நம்மேல் நினைவாக இருக்கிறார், हमारा ख्याल उसको, தேவன் நம்மை நினைவு கூறுகிறார். हमें याद रखा है ஏனென்றால் நாம் தேவனுடைய ஜனமா இருக்கிறோம். क्योंकि हम उसके लोग हैं। தேவன் தம்முடைய ஜனத்தை ஒருபோது மறப்பதில்லை. अपने लोगों को हरगिज़ नहीं भूलता। ஏசாயா 44 அதிகாரம் एशाया 44 வசனம் 21 வாசிங்க. 21 वचन पढ़े। एशाया 44:21। ஹalleluya, हालेलुया। நீ என் தாசன், तू मेरा दास है, நீ எனக்கு மிகவும் பிரியமானவன். मेरा के बहुत ही प्रिय है। தேவன் ஆபிரகாமின் சந்ததியை சிநேகிக்கிறார். अब्राहम के वंश से प्रभु मोहब्बत रखी। அப்படியே யாக்கோபை நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்கிறார். याकूब तू मुझसे भूला नहीं जाएगा। யாக்கோபு ஏசாயா 44 அதிகாரம் एशाया 44 வசனம் 21 அதை தான் 21 வாசித்தோம். में से देखते हैं, யாக்கோபே, हे याकूब, இஸ்ரவேலே, हे इस्राएल, இவைகளை நினை, इन बातों को याद रख। நீ என் தாசன், ये तो मेरा बंदा है, நான் उन्हें உருவாக்கினேன், मैंने तुझे बनाया, நீ என் தாசன், तू मेरा खादिम है, இஸ்ரவேலே நீ सेवक है। என்னால் हे மறக்கப்படுவதில்லை. इस्राएल, मैं तुझको ना भूलूं। தேவன் தம்முடைய ஜனத்தை ஒருபோது மறப்பதில்லை. हम लोग कभी फरामोश है, कभी नहीं भूलता। மறப்பதில்லை என்றால் தேவன் நம்மில் நினைவாய் இருக்கிறார் என்று हमारे அர்த்தம். याद रखा हमें, தேவன் நம்மை நினைவு கூறுகிறார், हमें याद रखा है, தேவன் நம்மை நினைத்திருக்கிறார். हमारे ख्याल उसमें அந்த है। நினைவுகள் நன்மைக்கு वो ஏதுவானவைகள், भलाई के लिए है, அந்த நினைவுகள் சமாதானத்துக்கு वो ஏதுவானவைகள், शांति के लिए है, அந்த நினைவுகள் ஆசீர்வாதத்துக்குமானவைகள் आशीष के लिए है। என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். बाइबल में देखते हैं, தேவன் தம்முடைய ஜனத்தை ஒருபோது अपने மறப்பதில்லை. लोगों को हरगिज़ नहीं भूलता। இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. इस्राएल
इजराइल के तुम सब आके नहीं भूला जाएगा। தேவன் தம்முடைய ஜனத்தை ஒருபோது மறப்பதில்லை என்று வேதம் अपने சொல்கிறது. लोगों को नहीं भूलता। மறப்பதில்லை என்றால் நம்மை நினைவு கூறுகிறார், हमारा याद है उसको, நம்மில் நினைவாய் இருக்கிறார். हमारा याद है उसको। ஆனபடியால் சங்கீதத்தில் நாம் வாசித்தோம், जैसे भजन संगीत में கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், प्रभु हमें याद रखा है, தேவன் உங்கள் மேல் நினைவாய் இருக்கிறார். प्रभु हमारे याद रखा है। ஏனென்றால் நான் உன்னை என் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். मैंने हथेली में खोदी है, உன் தலைமுடியெல்லாம் நான் எண்ணி இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். बाल को गिने हैं, உன் மதில்கள் எப்பொழுது எனக்கு முன்பாக நிற்கிறது என்று சொல்லி இருக்கிறார். हमेशा मेरे सामने है। ஆனபடியால் இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. इस्राएल तू मुझसे हरगिज भूला नहीं जाएगा। தேவன் தம்முடைய ஜனத்தின் மேல் நினைவாய் இருக்கிறார், நினைவு கூறுகிறார். आप प्रभु लोगों को याद करता है, वो नहीं भूलता। அவர் நினைவு கூறும் தெய்வம். वो नहीं भूलने वाला प्रभु है। தேவன் இந்த பூமியிலே தமக்கென்று தம்முடைய ஜனங்களை தெரிந்து கொண்டு अपने लिए प्रभु लोगों को चुनता है। இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்தில் மீட்டு इस्राएलियों को आके प्रभु मिस्र से उस गुलामी से आजाद करता है। வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தை சுதந்தரிக்கும்படி वादा செய்தார். किया उस मिरास किए जो उस मुल्क में ले जाता है। தம்முடைய ஜனங்களின் மேல் நினைவாக இருக்கிறார். आप लोगों को याद रखा है। அவர்கள் எகிப்திலே मिस्र में அவர்கள் அடிமைகளாய் இருந்தார்கள். वो आके गुलाम थे। 430 வருடம் அவர்கள் எகிப்து தேசத்தில் அடிமைகளாய் சிறுமைப்பட்டிருந்தார்கள். वाके वो गुलाम थे। தேவன் அவர்களை நினைத்தருளினார் என்று வேதம் சொல்கிறது. याद किया करके देखते हैं। யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் उत्पत्ति की किताब வசனம் 24 25 வாசிங்க. 8:21 को पढ़ेंगे। தேவன் அவர்களை நினைத்தருளினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். याद किया करके देखते हैं। இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் அடிமைகளாய் இருந்தார்கள். इस्राएली मिस्र देश में गुलाम थे। அங்கு பார்வோன் அவர்களை கடினமாய் கொடுமையாய் நடத்தி கொண்டிருந்தார். फिरौन ने सख्ती से पेश आ रहा था। தேவன் தம்முடைய ஜனத்தை நினைத்தருளினார் என்று प्रभु अपने लोगों को याद किया। யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் निर्गमन की किताब 2 अध्याय வசனம் 24 25 இதை வாசித்தோம். 24-25 को हम पढ़े। தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு प्रभु उनके कराहना को सुनकर தாம் ஆபிரகாமோடும் अब्राहम के साथ, ஈசாக்கோடும் इसहाक के साथ, யாக்கோபோடும் याकूब के साथ செய்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்தார். अहद को प्रभु ने याद किया। தேவன் நம்மை நினைத்தருளி இருக்கிறார். प्रभु ने याद किया। தேவன் நம்மை நினைவு கூறுகிறார். हमारा याद उसमें को है। தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். उस पर नजर की। தேவன் அவர்களை நினைத்தருளினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. प्रभु ने उन्हें याद किया। அவருடைய பெருமூச்சை தேவன் பார்த்தார். उसके कराहने को प्रभु ने सुना। அவர்கள் எகிப்திலே மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார்கள். बहुत ही मुश्किल जिंदगी, மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருந்தார்கள். बहुत ही मुश्किल जिंदगी। ஆனாலும் தேவனுடைய முற்பிதாக்களோடு செய்த வாக்குத்தத்தத்தை, इसलिए अपने बाप दादा के साथ किया जो वो वादा को அந்த प्रभु உடன்படிக்கை தேவன் நினைவு கூர்ந்தார். अहद को याद किया। தேவன் நம்மை நினைத்திருக்கிறார். प्रभु याद करता है। தேவன் நம்மை நினைவு கூறுகிறார். हमारा याद उसको है। அவர் இஸ்ரவேல் ஜனங்களை நினைவு கூர்ந்தார். इस्राएल को याद किया। ஆனபடியால் அடிமைத்தனத்திலிருந்து நம்முடைய ஜனங்களை மீட்கும்படியாக आज जो गुलामी से लोगों को आजाद करने के लिए மோசே என்ற இரட்சகரை தேவன் அனுப்பினார். मूसा के उद्धार करता प्रभु ने भेजा। காரணம் அவருடைய பெருமூச்சை கர்த்தர் கேட்டார். उनके उस कराहने को प्रभु ने सुना। நம்முடைய வாழ்க்கையிலே हमारी जिंदगी இருக்கிற துயரங்கள், जो दुख, பாடுகள், तकलीफ, இவைகளை மத்தியில் நாம் சில வேளையில் நினைக்கிறோம், हम कई बार सोचते हैं கர்த்தர் என்னை மறந்து விட்டாரோ, प्रभु मुझे भूल गए, கர்த்தர் என்னை பார்க்கவில்லையா प्रभु मुझे के मुझ पर नजर नहीं करता। என்று நாம் சில வேளையிலே நாம் हम சந்தேகப்படுகிறோம். कई बार शक करते हैं। இல்லை, தேவன் தம்முடைய ஜனத்தின் பெருமூச்சை கேட்டார் என்று अपने சொல்லப்பட்டிருக்கிறது. कराहने को प्रभु ने सुना। இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளவாய் நெருக்கப்பட்டார்களோ, कितने प्रभु के लोग मुसीबत उठा रहे थे, எவ்வளவாய் ஒடுக்கப்பட்டார்களோ, कितने उनको दबा रहे थे, தேவன் அதை கண்ணோக்கினார். प्रभु ने नजर की, தேவன் அவர்களை நினைத்தருளினார். उनको याद किया। அவருடைய முற்பிதாக்களோடு செய்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்தார் என்று எழுதியிருக்கிறது. बाप दादा के साथ जो किया अहद को याद किया। ஆபிரகாமோடும் अब्राहम, ஈசாக்கோடும் யாக்கோபோடும் याकूब के साथ செய்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்தார். ये उस अहद को याद किया। தேவன் உங்கள் மேல் நினைவாய் இருக்கிறார். आपके याद में है प्रभु। கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். वो याद करता அந்த है। நினைவுகள் சமாதானத்துக்கு ஏதுவானவைகள், शांति के लिए है, அந்த நினைவுகள் நன்மைக்கு ஏதுவானவைகள், भलाई के लिए है, அந்த நினைவுகள் நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு ஏதுவானவைகள். हमारे आशीष के लिए। ஆனாலும் இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். इस्राएल के घराने को आशीष करता ஆரோன் है, குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். और उनके घराने को याद आशीष கர்த்தருக்கு करता है। பயப்படுகிற பெரியோரை சிறியோரை ஆசீர்வதிப்பார். छोटे बड़े जो प्रभु का खौफ मानते प्रभु ने आशीष करते அவருடைய हैं। நினைவுகள் நன்மைக்கு ஏதுவானவைகள். उसका याद जो है कि जो भलाई के அவருடைய நினைவுகள் சமாதானத்துக்கு ஏதுவானவைகள். शांति के लिए उसका याद है। எரேமியா 29ஆம் அதிகாரம் यिर्मयाह 29 வசனம் 11 வாசியுங்கள். 11 को पढ़ेगी। 29:11 यिर्मयाह।
ஹalleluya. हालेलुया। நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு क्योंकि मैं तुम्हारे हक में जो अपने ख्यालात जो जानता हूँ, நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். तुम्हारे बारे में जो ख्याल को जानता हूँ, அவைகள் தீமைக்கல்ல, वो सलामत को बुराई के नहीं, அது சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளை என்று वो சொல்லுகிறார். सलामती के ख्यालात है। தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை நினைவு கூர்ந்தார். प्रभु इस्राएलियों को याद किया, முற்பிதாக்களோடு செய்த உடன்படிக்கை நினைவு अपने கூர்ந்தார். बाप दादा के साथ बांधा उस अहद को याद அந்த किया, நினைவுகள் சமாதானத்துக்கு ஏதுவான वो நினைவுகள். सलामती के लिए, शांति के लिए। அவர்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலே சமாதானத்தை இழந்து इस्राएल की गुलामी के अशांति जिंदगी जी रहे அவர்கள் थे, மிகவும் துக்கத்தோடு வேதனையோடு இருந்தார்கள். दुख और दर्द सह रहे थे, அவருடைய ஜீவன் கசந்து போனது என்று வேதத்தில் जिंदगी வாசிக்கிறோம். कड़वी हो गई, அவ்வளவு கடினமான வேலைகள். इतनी कड़वाहट। ஆனால் தேவன் அவர்களை நினைவு கூர்ந்தார். प्रभु याद किया, அந்த நினைவுகள் சமாதானத்துக்கு ஏதுவானவைகள். सलामती की தேவன் நம்மை நினைத்திருக்கிறார். प्रभु याद करता है, தேவன் தம்முடைய ஜனத்தின் மேல் நினைவாக अपने இருக்கிறார். को याद करता அந்த है, நினைவுகள் சமாதானத்துக்கு ஏதுவானவைகள். सलामती के लिए அந்த है, நினைவுகள் நன்மைக்கு ஏதுவானவைகள். भलाई के लिए है वो। அப்படின்னால்தான் इसलिए கர்த்தர் யாக்கோபை प्रभु याकूब को லாபான் பின்தொடர்ந்து வரும்பொழுது लाबान के पीछे पीछा कर रहा था, லாபானை கர்த்தர் எச்சரித்தார். लाबान को प्रभु ने उसको चेतावनी நீ दी, இஸ்ரவேலோடு நன்மையை மாத்திரமன்றி तो उससे बाकी इस्राएल का भलाई को चाह, தீமையை ஒன்று நீ பேசாதபடி तू बुराई कुछ मत நீ कहना, எச்சரிக்கையாயிரு என்று கர்த்தர் तू எச்சரித்தார். सावधान रहे। ஆதியாகமம் 31 அதிகாரம் उत्पत्ति किताब जेनेसिस 31 வசனம் 24 वासिயுங்கள். 24 वचन को पढ़ेंगे। जेनेसिस 31:24। லாபானுக்கு சொப்பனத்திலே தோன்றி, நீ யாக்கோபோடு நன்மை என்று தீமை ஒன்று பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்றார். 29 வாசியுங்கள். 29 को पढ़ें। தப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு. ஆகிலும் உங்கள் தகப்பனுடைய தேவன், நீ யாக்கோபோடு நன்மை என்று தீமை ஒன்று பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்று நேற்று ராத்திரி என்னோட சொன்னார் என்றார். லாபானிடத்தில் கர்த்தர் முன்னதாகவே எச்சரித்தார். लाबान को प्रभु ने पहले इसको आगे आगाह किया, நீ யாக்கோபோடு நன்மையை மாத்திரமன்றி தீமையை ஒன்று பேசாதபடி எச்சரிக்கையாயிரு என்று சொல்லி सलामती எச்சரித்தார். की बातें कह रहे, याकूब के साथ बुराई नहीं कहता। ஆனபடியால் லாபான் சொல்லுகிறான், लाबान कहता है, உனக்கு தீமை செய்ய எனக்கு வல்லமை உண்டு, तेरे बुराई करने की सामर्थ मुझको है, ஆனாலும் உன் தேவனாகிய கர்த்தர் नहीं तेरा परमेश्वर நேற்று प्रभु ने ராத்திரியிலே என்னிடத்தில் எச்சரித்தார். रात को मुझे चेतावनी दी। அன்று ராத்திரியிலே तो रात को தேவன் சிரியா தேசம் லாபானுக்கு சொப்பனத்திலே தோன்றி, देश में आके उसको सपने में நீ யாக்கோபோடு நன்மையை அன்றி याकूब के साथ से भलाई कहना, தீமையை ஒன்று பேசாதபடி எச்சரிக்கையாயிரு. बुराई ना कहना, सावधान रहना। 29 உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு, तुझमें बुराई करने की ताकत मुझको है, ஆயிலும் உங்கள் தகப்பனுடைய தேவன் लेकिन तेरा बाप दादा का परमेश्वर நீ யாக்கோபோடு நன்மையை அன்றி याकूब के लिए भलाई कहना, தீமையை ஒன்று பேசாதபடி எச்சரிக்கையாயிரு. बुराई कुछ न कहना क्या। தேவன் தம்முடைய ஜனத்தின் மேல் நினைவாயிருக்கிறார். आप लोगों का याद रखता है, அந்த वो நினைவுகள் ஆசீர்வாதத்துக்கு भलाई ஏதுவானவைகள். के लिए है, அந்த நினைவுகள் நன்மைக்கு ஏதுவானவைகள். आशीर्वाद के लिए அந்த है, நினைவுகள் சமாதானத்துக்கு ஏதுவான என்று शांति கர்த்தர் के लिए சொல்லுகிறார். है। प्रभु के वचन कहता है। ஆனபடியால் தான் கர்த்தர் எச்சரித்தார் इसे லாபானை. प्रभु ने चेतावनी दी, இஸ்ரவேலை நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. इस्राएल तुम उसे भूला नहीं जाएगा। தேவன் தம்முடைய ஜனத்தின் மேல் நினைவாயிருக்கிறார், நினைவு प्रभु अपने கூறுகிறார். लोगों को याद करता है, அவர் रखता நினைவு है। கூறும் தெய்வம். वो याद रखने वाला प्रभु है। ஆனபடியால் தான் इसलिए இஸ்ரவேலை நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. इस्राएली तू आके तेरा ख्याल तुम हमेशा मेरा தேவன் याद தம்முடைய करेगा। ஜனத்தை ஒருபோது மறப்பதில்லை. अपने लोगों को भूलता नहीं। நாம் தாம் சிலவேளை கர்த்தரை மறந்து हम விடுகிறோம். कई बार भूल जाते हैं கர்த்தருக்கு ஆராதனை செய்வதில்லை, आराधना करने में, கர்த்தருக்கு கொடுப்பதில்லை, देने में, ஊழியத்திலே பரிசுத்தவான்கள் உதவி செய்வதில்லை. सेवा में आप पवित्रों का मदद करने நாம் में குறைபட்டு விடுகிறோம், हम कई बार कम पड़ நாம் जाते மறந்து விடுகிறோம். हैं। हम भूल जाते हैं। தேவன் தம்முடைய ஜனத்தை ஒருபோது மறப்பதில்லை. प्रभु लोगों को नहीं भूलता, இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் தேவன் நினைவு கூர்ந்தார். हमेशा इस्राएलियों का ख्याल उसमें है। அவர்கள் அந்த அந்நிய தேசத்தில் அடிமைகளாக இருந்தது தேவன் நினைவு கூர்ந்து गैर मुल्क में थे, उन्हें याद किया, அவருடைய பெருமூச்சை தேவன் கேட்டு उसके करहाने को प्रभु सुना, அவருடைய முற்பிதாக்களுக்கு செய்த உடன்படிக்கை நினைவு उनके கூர்ந்து बाप दादा के साथ के अहद को उस प्रभु याद किया। 430 ஆண்டுகளாக எகிப்திலே அடிமைகளாக இருந்து 430 साल जो मिस्र देश में गुलाम அவர்களை थे, அங்கிருந்து மீட்டு ரட்சித்துக் கொண்டு वहां से வந்தார். पछाया, அவர்களை வாக்குத்தத்தம் தேசத்துக்கு கொண்டு சென்றார். वादा के मुल्क में ले गया। தேவன் நம்மை நினைவு கூறுகிறார். प्रभु हमारा हमें याद करता அந்த है, நினைவுகள் நன்மைக்கு ஏதுவானவை. भलाई के लिए है, அந்த நினைவுகள் சமாதானத்துக்கு ஏதுவானவை. सलामती के लिए है। தேவன் அப்படியே அவர்களுக்கு நன்மை செய்தார். प्रभु ऐसा भलाई किया, யாக்கோபு கர்த்தருக்கு அப்படியே ஜெபித்தார். याकूब ऐसा प्रार्थना என் किया, தேவனாய கர்த்தாவே, हे प्रभु परमेश्वर, நீ உன் தேசத்துக்கு திரும்பி போ, तू अपने मुल्क को நான் वापस உனக்கு लौट, நன்மை செய்வேன் என்று நீர் சொன்னீரே मैं भलाई करूं कहा, என்று கர்த்தரை நோக்கி அவர் விண்ணப்பம் जब செய்கிறார். आके प्रार्थना करता அப்படியே है। கர்த்தர் லாபானிடத்தில் प्रभु எச்சரித்தார். के लाबान को चेतावनी दी, யாக்கோபிடத்தில் நன்மை அன்றி தீமை ஒன்று பேசாதபடி याकूब से எச்சரிக்கையாயிரு. सलामती की बात किया ना, बुराई मत, அவருடைய நினைவுகள் நன்மைக்கு ஏதுவானவைகளாக இருக்கிறது. वहां के अच्छाई के लिए ही याद। அப்படின்னா அவர் இஸ்ரவேல் குடும்பத்தாரை जैसे ஆசீர்வதிக்கிறார். इस्राएली के घर को आशीष करता ஆரோன் है, குடும்பத்தாரை आरोन के ஆசீர்வதிக்கிறார். घराने को आशीष करता है। கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோர் ஸ்திரீ प्रभु जो ஆசீர்வதிக்கிறார். प्रभु छोटे बड़े सभी जो प्रभु का डर मानते हैं उसे आशीष करता है। தேவன் நம்மேல் நினைவாய் இருக்கிறார். प्रभु हमारी याद करता है, அதை அறிந்த தாவீது சொல்கிறார், उसे सोच के याद करके நான் दाऊद कहता है, சிறுமையும் எளிமையுமானவன், मैं एक छोटा हूँ, தேவனே என் மேல் நினைவாய் இருக்கிறேன். प्रभु मेरा मुझे याद रखता है। வாசியுங்கள் சங்கீதம் 40:17 வாசியுங்கள். वही संगीत
40-17 எளிமையானவன். கர்த்தரோ என்மேல் நினைவா இருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாயிருக்கு. என் தேவனே தாமதியாதீர். கர்த்தரோ என்மேல் நினைவாய் இருக்கிறார் என்று प्रभु தாவீது के சொல்கிறார். हमेशा मेरा याद में है. நான் சிறுமையும் எளிமையுமானவன். मैं छोटा हूँ. தேவன் சிறுமையும் எளிமையுமான ஜனத்தை கண்ணோக்கி பார்க்கிறார். मैं प्रभु के मोहताजों का पर हमेशा वो याद रखता है. நானும் சிறுமையும் எளிமையுமானவன். मैं मिस्कीन और मोहताज हूँ. கர்த்தரோ என்மேல் நினைவாய் இருக்கிறார். प्रभु मेरा फिक्र करता है. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் நினைவாய் प्रभु இருக்கிறார். लोगों को फिक्र करता है. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நினைத்திருக்கிறார். लोगों को याद रखता है. ஆனபடி இஸ்ரவேல் குடும்பத்தாரை அவர் इसे ஆசீர்வதிப்பார். इस्राएल के घराने को आशीष करता है. தேவன் தம்முடைய ஜனத்தின் மேல் நினைவாய் लोगों இருக்கிறார். को याद रखता है. அவர்களை ஆசீர்வதிக்கவே அவர் சித்தம் उसकी கொண்டிருக்கிறார். मर्जी को आशीष करे. அவர் ஆரோன் குடும்பத்தாரை घराने ஆசீர்வதிக்கிறார். को आशीष करता है. கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்களே, प्रभु के सेवक करने वाले, கர்த்தருக்கு பணிவிடை செய்கிறவர்களே, हिदमत करने वाले தேவன் प्रभु ஆசீர்வதிக்கிறார். आशीष करते हैं. தேவன் அவர்களை நினைவு उन्हें கூறுகிறார். याद रखता है. ஆனால் தேவனுடைய ஜனங்களாகிய நாம் इसे प्रभु के लोग हम கர்த்தருடைய ஆராதனைக்கு முன்கூட்டியே வந்து प्रभु की आराधना में हम आगे पहले आ जाए. உள்ள ஆலயத்தில் வந்து பணிவிடை செய்ய வேண்டும். कि यहाँ पर आके इसका क्या मदद करे. यहाँ पर நம்முடைய ஜான் பிரைட் जॉन ब्राइट जो है அநேக வருஷம் என கவனித்துக் கொண்டிருக்கிறார். कई साल से देखता हूँ उसको. ஆராதனைக்கு முன்னதாகவே வந்து आराधना पहले से आ जाता है. அவருடைய காரியங்கள்லாம் ஒழுங்குபடுத்த यहाँ पर सब आके वो के संभालता है. அந்த பாயெல்லாம் விரித்து सब आके चटाई को के बिछाकर टेबल में कपड़े डालकर எல்லாத்தையும் अनेक நாட்களை सब செய்து कोई खैर से करता है. वो அப்படிப்பட்டவர்களை தேவன் நினைவு கூறுகிறார். ऐसे प्रभु याद करता அவர் है. ஆரோன் குடும்பத்தாரை घरानों ஆசீர்வதிப்பார். को आशीष करता है. கர்த்தருக்கு பணிவிடை प्रभु செய்கிறவர்கள், का सेवा करने वाले, கர்த்தருடைய ஊழியத்தை प्रभु का செய்கிறவர்கள், सेवा करने वाले, ஆசாரியர்களை याजक को தேவன் प्रभु आशीष ஆசீர்வதிக்கிறார். करता है. தேவன் தம்முடைய ஜனத்தை प्रभु लोगों को ஆசீர்வதிக்கிறார். आशीष करता है. இஸ்ரவேலை நீ என்னால் इस्राएल மறக்கப்படுவதில்லை. को उसे भूला नहीं தேவன் जाएगा. தம்முடைய ஜனத்தை நினைவு प्रभु கூறுகிறார். लोगों को याद करता அந்த है. நினைவுகள் நன்மைக்கு वो ஏதுவானவைகள். जो अच्छाई के அந்த लिए है, நினைவுகள் சமாதானத்துக்கு वो ஏதுவானவைகள். शांति के लिए है. ஆனபடினால் தம்முடைய ஜனத்தை தேவன் इससे प्रभु ஆசீர்வதிக்கிறார். लोगों को आशीष करता है. யாக்கோபை நீ என்னால் याकूब மறக்கப்படுவதில்லை. को भूला नहीं जाएगा. இஸ்ரவேலை நீ என்னால் इस्राएल மறக்கப்படுவதில்லை. तुमसे भूला नहीं जाएगा. தேவன் தம்முடைய ஜனத்தின் மேல் நினைவாக இருக்கிறார், நினைவு अपने கூறுகிறார். लोगों को याद रखता है, याद करता है. ஆரோனுடைய பரிசுத்த வஸ்திரத்திலே आज हारून के पवित्र जो लिबास जो है, कपड़े जो है, பிரதான ஆசாரியர் ஆரோன் महायाजक हारून கர்த்தருக்கு பணிவிடை செய்யும் பொழுது, प्रभु का जो सेवा कर அந்த रहा था, ஆசாரிய ஊழியத்தை செய்யும் वो பொழுது, याजक का सेवा மகா करने பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கும் பொழுது महापवित्र स्थान में जाने के समय அவருக்கு பரிசுத்த வஸ்திரமானது தரிப்பிக்கப்பட்டிருந்தது. एक उनके लिए एक वस्त्र है, कपड़े है, அந்த कपड़े है. பரிசுத்த வஸ்திரத்தின் மேல் उस पवित्र कपड़े में இஸ்ரவேலுடைய 12 நாமங்களும் அந்த வஸ்திரத்தின் மேல் பொறிக்கப்பட்டிருந்தது. इस्राएल का 12 नाम उसमें लिखी है. அங்கே இருக்கிற 2 தோள்களிலும் उस 12 दोनों बाजुओं में அந்த ஏபோத்தின் மேல், और योबित में, அந்த ஏபோத் வஸ்திரத்தின் மேல் एफोद में, 2 தோள் பகுதியிலும் दोनों के कंधे पर கோமத கற்கள் பதிக்கப்பட்டிருக்கிறது. दो का पत्थर जड़े हुए हैं. அதிலே 12 நாமங்கள் उसे 12 பொறிக்கப்பட்டிருக்கிறது. नाम आके लिखी गई है. இந்த கல்லில 6 நாமங்கள், यहाँ पर बाछे, இந்த தோலில 6 यहाँ पर நாமங்கள். 6 करके அந்த யோபோத் வஸ்திரத்தின் மேல் இருக்கிற அந்த கோமத கற்களின் மேல் தேவனுடைய ஜனங்களுடைய நாமங்கள் वो பொறிக்கப்பட்டிருக்கிறது. यूफोद के कपड़े में जो पत्थर पे प्रभु के बच्चे लोगों का नाम लिखी हुई है. அப்படியே மார்பகத்திலும் उसके छाती में 12 கற்கள் 12 பதிக்கப்பட்டிருக்கிறது. पत्थर के जड़े हुए அந்த हैं. 12 கற்களில் 12 கோத்திரங்களின் 12 நாமங்கள் जड़े हुए இருந்தது. पत्थर पर प्रभु के जो लोगों का 12 गोत्र का नाम लिखा है. இஸ்ரவேலை நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. लेकिन उसे बोला नहीं जाएगा. தேவன் தம்முடைய ஜனத்தை நினைவு प्रभु लोगों को கூறுகிறார். याद करता है. யாத்திராகமம் 28ஆம் அதிகாரம் प्रभु की किताब 28 வசனம் 9-10 ஒரு 9-10 उसको வாசியுங்கள். पढ़ेंगे. Exodus 28 9-10. பின்னும் நீ 2 கோமேத கற்களை எடுத்து இஸ்ரவேல் புத்திரரின் நாமங்களை அவைகளில் வெட்டுவாயாக. அவர்கள் பிறந்த வரிசையின்படியே அவருடைய நாமங்களின் 6 நாமங்கள் ஒரு கல்லிலும் மற்ற 6 நாமங்கள் மறு கல்லிலும் இருக்க வேண்டும். வசனம் 12 வாசியுங்கள். ஆரோன் கர்த்தருக்கு முன்பாக தன் 2 தோள்களின் மேலும் இஸ்ரவேல் புத்திரரின் நாமங்களை ஞாபகக்குறியாக சுமந்து வர அந்த 2 கற்களையும் ஏபோது தோள்களின் மேல் அவர்களை நினைவுமணியான கற்களாக வைக்கக் கடவாய். வசனம் 21 வாசியுங்கள். இந்த கற்கள் இஸ்ரவேல் புத்திரருடைய நாமங்களின்படியே 12 அவருடைய நாமங்கள் அவைகள் வெட்டப்பட்டவர்களுமாய் இருக்க வேண்டும். 12 புத்தகங்களில் ஒவ்வொருடைய நாமம் ஒவ்வொன்றிலும் முத்திரை வெட்டியிருக்க வேண்டும். 29 வாசியுங்கள். ஆரோன் பரிசுத்தஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கும்போது இஸ்ரவேல் புத்திரரின் நாமங்களை தங்கள் இருதயத்தின் மேல் இருக்கும் நியாயவிதி மார்பகத்திலே கர்த்தருடைய சந்நிதியில் ஞாபகக்குறியாக எப்போதும் தரித்துக் கொள்ள கடவன். கர்த்தருடைய சன்னிதானத்தில் அது ஞாபகக்குறியா இருக்க வேண்டும் प्रभु என்று के சொல்லப்பட்டிருக்கிறது. सबूत में हमेशा याद में रहे அந்த करके. மகா பிரதான ஆசாரியர் ஆரோனுடைய வஸ்திரத்திலே, महायाजक हारून के जो लिबास में, அந்த ஏபோத் வஸ்திரத்திலே एफोद में அந்த கற்களானது பதிக்கப்பட்டிருந்தது. पत्थर जो जड़े हुए हैं. 2 தோள் பகுதியில் அந்த கற்கள் कंधे पर பதிக்கப்பட்டிருந்தது. आके पत्थर जड़े हुए हैं. மார்பு பகுதியிலும் பதிக்கப்பட்டிருந்தது. छाती पर जड़े हुए हैं. இந்த தோள் பகுதியில் 6 நாமங்கள், यहाँ पर 6 नाम, இந்த தோள் பகுதியில் கல்களின் 6 यहाँ पर நாமங்கள், 6 नाम. இஸ்ரவேலுடைய 12 நாமங்கள் அதிலே इस्राएल के பதிக்கப்பட்டிருந்தது. 12 गोत्र का नाम लिखा அப்படியே है. 12 கற்களும் பதிக்கப்பட்டிருந்தது. 12 पत्थर जड़े हुए हैं छाती அந்த पर. யாத்திராகமம் 28ஆம் அதிகாரத்தை निर्गमन 28 நீங்கள் अध्याय வீட்டிலே में போய் வாசியுங்கள். आप पढ़िए. சில வசனத்தை வாசியுங்கள். वचन को पढ़ेंगे हम. 16 இருந்து படியுங்க. 16 से पढ़ेंगे हम. சதுரம் இரண்டையும் ஒரு சாண் நீளமும் ஒரு சாண்
29 வாசிங்கள் மறுபடியும். ஆரோன் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கும் போது இஸ்ரவேல் புத்திரருடைய நாமங்களை தங்கள் இருதயத்தின் மேல் இருக்கும் நியாயவிதி மார்பகத்திலே கர்த்தருடைய சன்னிதானத்தில் ஞாபகக்குறியாக எப்போதும் தரித்துக் கொள்ள கடவன். இப்படியாக அந்த மகா பரிசுத்த ஆரோனுடைய வஸ்திரத்திலே महापवित्र जाके जो याजक जो है कि उसके कपड़े में இஸ்ரவேலுடைய 12 நாமங்களும் பொறிக்கப்பட்டிருந்தன. 12 गोत्र का नाम लिखा है. அந்த ஆசாரியன் தேவனுடைய சன்னிதானத்திலே கடந்து போய் தூபவர்க்க வரும் பொழுது प्रभु के महापवित्र स्थान में जाने के सब आके प्रभु का लोबान जब चढ़ाएगा, கர்த்தருக்கு ஆராதனை बकुल செய்யும் பொழுது चढ़ाएगा, जब आराधना அந்த करेगा, நாமங்கள் தேவனுடைய சமூகத்தில் वो नाम நினைப்பூட்டப்படும்படியாக आके प्रभु के सम्मुख में याद किया அவைகள் जाएगा. பதிக்கப்பட்டிருந்தது. वो खोदी हुई है. இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. इसराइल तुमसे भूला नहीं जाएगा. தேவன் தம்முடைய ஜனத்தின் மேல் நினைவாய் இருக்கிறார். लोगों को याद करता அவர் है, நம்மை நினைத்திருக்கிறார். याद करता அவர் है, நம்மை ஆசீர்வதிப்பார். आशीष करता है. இஸ்ரவேல் குடும்பத்தாரை इस्राएल ஆசீர்வதிப்பார். के घर को आशीष करता है, ஆரோன் குடும்பத்தாரை आशीष ஆசீர்வதிப்பார். आशीष करता है, கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரை சிறியோரை सबके ஆசீர்வதிப்பார். डर, छोटे बड़े सभी को आशीष करता है. ஏனென்றால் அவர் உங்கள் மேல் நினைவாய் இருக்கிறார். आपके आके फिक्र करता அவர் நம்மை है, நினைத்திருக்கிறார். हमारा ख्याल அந்த उसको है. நினைவுகள் நன்மைக்கு वो ஏதுவானவைகள். ख्याल अच्छाई அந்த के लिए, நினைவுகள் சமாதானத்துக்கு ஏதுவானவைகள். सलामती के लिए. தேவன் உங்களை நினைத்திருக்கிறார். प्रभु आपका ख्याल है, आपको ஆனபடி நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. मुझे भूला नहीं जाता. எப்பொழுது தேவன் நம்ம மேல் நினைவாகவே हमेशा இருக்கிறார். हमारा फिक्र है उसको. வேதத்தில் அப்படியே பரிசுத்தவான்களை பார்க்கிறோம். पवित्र लोग देखते हैं हम, தேவன் நினைவு கூர்ந்தார் என்று प्रभु ने याद சொல்லப்பட்டிருக்கிறது. क्या देखते हैं. ஆதியாகமம் 8 அதிகாரம் उत्पत्ति के 28 अध्याय வசனம் 1 வாசியுங்கள். 8 को पढ़ेंगे हम. அவனை பெய்து சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் பிடித்திருந்தார். தேவன் நினைத்தருளினார் என்று प्रभु ने சொல்லப்பட்டிருக்கிறது. नोआ सारे जानवरों को याद किया करके देखते हैं. தேவன் நோவாவையும் प्रभु नोआ को, அவனுடைய பேரில் சகல மிருகங்களையும் उसके साथ जानवरों को, சகல காட்டு மிருகங்களையும் सारे के जो जानवरों को, சகல நாட்டு மிருகங்களையும் सारे जाके जो जानवरों को நினைத்தருளினார். उसे याद किया देखते தேவன் हैं. நினைவு கூறுகிறார். प्रभु याद करता है, தேவன் தம்முடைய ஜனத்தை நினைவு हम लोगों கூறுகிறார். को याद करता है, நம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை நினைவு आप கூறுகிறார். लोगों को जो किसी चुने गए को याद करता அந்த है. நினைவுகள் நன்மைக்கு वो ஏதுவானவைகள். भलाई के लिए है, அந்த நினைவுகள் சமாதானத்துக்கு वो ஏதுவானவைகள். शांति के लिए है. முழு உலகத்திலும் தேவனுடைய நியாய தீர்ப்பு உண்டானது. तमाम दुनिया पर जाकर प्रभु का न्याय हुआ. நோவாவின் குடும்பம் மாத்திரம் பாதுகாக்கப்பட்டது. नोआ का घर जाके बचाव, தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு இந்த பூமிக்கு வந்தது. प्रभु का अदालत आई, ஜனங்களுடைய பாவங்கள் தேவனுடைய சமூகத்தை போய் எட்டினது. लोगों का गुनाह प्रभु के सम्मुख में आई, ஆனபடியால் தேவனுடைய நியாய தீர்ப்பு உண்டானது. प्रभु का अदालत இந்த हुई. உலகத்தை ஜல பிரயாசத்தினாலே அழித்தார். उसको जल से नाश किया प्रभु ने. நோவா என்கிற மனிதனை நினைவு கூர்ந்தார். नोआ को प्रभु ने याद किया, தேவன் நோவாவை நினைவு கூர்ந்தார் प्रभु என்று ने சொல்லப்பட்டிருக்கிறது. नोआ को याद किया. காரணம் என்ன? वजह क्या है. ஆதியாகமம் 6 அதிகாரம் उत्पत्ति की किताब 6 अध्याय வசனம் 9 வாசி. 9 को पढ़ेंगे. 9 को पढ़ेंगे. வம்சவளாரே, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களே நீதிமானும் உத்தமனுமாய் இருக்கிறான். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். நோவாவின் வம்ச வரலாறு. हाँ, जो प्रभु नोआ का जो आके वंश वाली, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. नोआ अपने जमाने में धर्मी और क्या उत्तमता देखते हैं. நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். नोआ जो है प्रभु के साथ साथ चल रहा था. தேவன் தம்முடைய ஜனத்தை நினைவு கூறுகிறார். प्रभु अपने लोगों को याद करता है. நோவாவை தேவன் நினைத்தருளினார். नोआ को याद किया प्रभु இந்த ने. உலகத்தில் வந்த தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு इस दुनिया में जब प्रभु का न्याय होगी, அழிவிலிருந்து தப்புவிக்கும்படியாக उसे बचने के लिए நோவாவின் குடும்பம் மாத்திரம் பாதுகாக்கப்பட்டது. नोआ का परिवार बच அந்த गया. குடும்பத்தை பாதுகாப்பதற்காக उस पर बचाने के लिए தேவன் ஒரு பேழையை உண்டு பண்ணி என்று एक சொன்னார். नाव को तैयार करने का. தேவன் எப்படி எப்படி கட்டளையிட்டாரோ कैसा कैसा प्रभु ने कहा, தேவனுடைய கட்டளையின்படியே நோவா செய்தார். जैसा प्रभु ने कहा वैसा किया. தேவனுக்கு முன்பாக நோவா காலத்திலே நீதிமான உத்தமனுமாய் இருந்தான் என்று नोआ சொல்லப்பட்டது. के जमाने में नोआ के प्रभु के सब उत्तम और के धर्मिता देखते हैं. முழு உலகம் அழிந்து போகிற பொழுதும் तमाम दुनिया के नाश होने के बावजूद நோவாவின் குடும்பத்தை கர்த்தர் பத்திரமாய் प्रभु பாதுகாத்தார். ने नोआ को संभाला, उसके घर को அந்த संभाला, பேழையிலே வைத்து தேவன் பாதுகாத்தார். उस नाव को संभाला. இந்த பூமியிலே தேவன் நம்மை ரட்சித்திருக்கிறார். प्रभु ने हमें दुनिया இந்த बचाया. உலகமானது தேவனுடைய நியாய தீர்ப்புக்காக दुनिया வைக்கப்பட்டிருக்கிறது. के अदालत के प्रभु रखा है. எப்படி நோவாவின் காலத்திலே தேவனுடைய நியாய தீர்ப்பு நடைபெற்றதோ जैसा नोआ के जमाने में अदालत हुई, न्याय அப்படியே हुई, மனுஷகுமாரன் காலத்தில் நடக்கும் என்று இயேசு கிறிஸ்து ऐसा சொன்னார். मनुष्य पुत्र के जमाने में होगी. இந்த உலகம் நியாய தீர்ப்புக்காக दुनिया வைக்கப்பட்டிருக்கிறது. न्याय के रखा गया है. இவைகளின் மத்தியில் நாம் தேவனுக்கு முன்பாக உத்தமர்களாய் நீதிமான்களாய் इस ஜீவிக்கும் பொழுது बीच प्रभु के उत्तम और के धर्मी जीवन जिए. தேவனுடைய நினைவுகள் உங்கள் மேல் நன்மைக்கு ஏதுவானவைகளாய் இருக்கிறது. उसका जो ख्याल हमारे बारे में अच्छाई के लिए, தேவனுடைய நினைவுகள் சமாதானத்துக்கு उसका ஏதுவானவைகளாய் இருக்கிறது. ख्याल हमारे लिए सलामती के लिए, வரப்போகிற அழிவிலிருந்து நம்மை மீட்கும்படி பாதுகாக்கும்படி आने तबाही से बचाने के लिए தேவன் உங்களையுமே நீ ரட்சித்து திருச்சபையிலே வைத்திருக்கிறார். हमें उद्धार करके कलीसिया திருச்சபையிலே में வைத்து நம்மை பாதுகாக்கிறார். हमें कलीसिया में संभालता है. நம்மை ஒவ்வொரு வாரம் நம்மை போதித்து हर நடத்துகிறார். दिन संभालता है, हमेशा हमें தேவனுக்கு सिखाता है. முன்பாக நாமும் நோவாவை போல உத்தமர்களாய் प्रभु ஜீவிப்பதற்காக के सम्मुख में नोआ जैसा தேவனுக்கு பயந்து प्रभु நடப்பதற்காக का डर माने. தேவன் ஒவ்வொரு வாரம் நம்மோடு இடைப்படு
இடைப்படுகிறார், பேசுகிறார். हर दिन प्रभु हमारे साथ आके मिलता है, बात करता அவருடைய है, வழிகளை நமக்கு போதிக்கிறார், अपने राह को दिखाता है, உங்களை நினைவு கூறுகிறார். हमें याद करता அவர் है, உங்களை நினைவு கூறுகிறபடியா याद करता है, தம்முடைய इसलिए வார்த்தையை உங்களுக்கு அனுப்புகிறார். अपने वचन को भेजता அவர் है, தமது வசனத்தை அனுப்பி अपने कलाम को भेजता அவர்களை है, குணமாக்கி उन्हें शिफा करता है, चंगा करता அவர்களை है, அழிவுக்கு उन्हें தப்புவிக்கிறார். तबाही से हलाकत से बचाता है, வரப்போகிற அழிவுக்கு தப்பித்துக் கொள்ளும்படி आने वाले हलाकत से तबाही से बचाने के தேவன் लिए நம்மை ரட்சித்திருக்கிறார். हमें उद्धार किया है, தேவன் உங்களை திருச்சபையிலே வைத்திருக்கிறார். कलीसिया में रखा है, சபையில் இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். कलीसिया में जो है वह मुबारक है, தேவனுடைய நினைவுகள் நன்மைக்கு ஏதுவானவைகள். उसकी याद जो करना वह भलाई के लिए है, தேவனுடைய நினைவுகள் சமாதானத்துக்கு उसका ஏதுவானவைகள். ख्याल सलामती के அது लिए है, தீமைக்கு அல்ல, वो बुराई के लिए அது नहीं, சமாதானத்துக்கு वो ஏதுவானவைகள். सलामती के लिए है। நீ யாக்கோபோடு நன்மை என்று தீமை ஒன்று பேசாதே. तो सलामती की बातें कहना, कोई बुराई बनना कहना कि ज़बान को தேவனுடைய बोलना, चेतावनी நினைவுகள் दी। நன்மைக்கு ஏதுவானவைகளாய் இருக்கிறது. उसका ख्याल अच्छाई के அவர் लिए உங்களை है। நினைத்திருக்கிறார். वह याद किया है, நோவாவை தேவன் நினைவு கூர்ந்தார். नोआ को याद किया, தேவன் உங்களையும் நினைத்திருக்கிறார். आपको याद करता है, வரப்போகிற அழிவுக்கு தப்பித்துக் கொள்ளும்படி, आने वाले तबाही से बचने के लिए, வரப்போகிற தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தப்பித்துக் கொள்ளும்படி आने वाले न्याय से बचने के लिए தேவன் நம்மை சபையிலே வைத்திருக்கிறார். प्रभु ने कलीसिया में நம்முடைய रखा है। வசனத்தை அனுப்பி நம்மளை குணமாக்குகிறார். हमें के प्रभु रख के संभालता நம்முடைய है, வாழ்க்கையில் காணப்பட்ட சீர்கேடுகளை அவ்வப்போது தேவன் உணர்த்தி போதித்து எச்சரித்து अपने சீர்படுத்துகிறார். वचन से अपने कमियों को दिखाकर के हमें याद करके से दूर करता है, நாம் மனம் திரும்பும்படியாகவும் मन फिरने के நாம் लिए, குணப்படும்படியாகவும் शिफा पाने के लिए, தேவன் தம்முடைய தாசர்கள் மூலமாக अपने बंदे के जरिए அவர் எச்சரிக்கிறார், हमें आगाह करता நம்மை है, உணர்த்துகிறார். हमें के याद दिलाता है। எதற்காக? किस लिए? தேவன் உங்கள் மேல் நினைவா இருக்கிறார். आपका ख्याल உங்களை பாதுகாக்கும்படி, संभालने के உங்களுக்கு நன்மை செய்யும்படி, लिए, भलाई करने के உங்களுக்கு சமாதானத்தை அருளும்படி लिए, शांति देने அந்த நினைவுகள் உங்கள் மேல் இருக்கிறது. वो याद आपके बारे में है, அவர் நம்மை நினைத்திருக்கிறார். हमें याद करता அவர் है, நம்மை ஆசீர்வதிப்பார். आशीष करता है, தேவன் தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிப்பார். प्रभु लोग को याद आशीष करता அந்த है। தேவனுடைய ஜனங்களாகிய நாம் प्रभु के लोग हम ஒருபோதும் கவலைப்படுவதோ हरगिज़ आके हम फिक्र ना करें, துக்கமடைய கூடாது. दुख ना करें। நான் உண்மையில் நினைவா இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். मेरा ख्याल हमेशा तुझ पर நீ है, என்னால் மறக்கப்படுவதில்லை. तू मुझसे भूला नहीं தேவன் जाता। எப்பொழுது தம்முடைய ஜனத்தை நினைவு கூறுகிறார். आप लोगों को याद करता है, நோவாவை தேவன் நினைவு नोआ கூர்ந்தார். को याद किया, அந்த நினைவுகள் சமாதானத்துக்கு वो ஏதுவானவைகள். शांति के लिए है, सलामती के लिए இஸ்ரவேல் है। ஜனங்களை தேவன் நினைவு கூர்ந்தார். इस्राएलियों को घराने को आशीष அவர்களை करता है, याद किया, அடிமைத்தனத்திலிருந்து மீட்டார். उनको गुलामी के घर से प्रभु ने आजाद किया, பிதாக்களுக்கு செய்த உடன்படிக்கை நினைவு अपने கூர்ந்து बाप दादी के साथ किया उस अहद को याद किया। உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லியிருந்தார். ये जो मुल्क जो है कि तेरे कि जो पुष्ट को तेरे वंश को दूंगा, कहा प्रभु ने। தேவன் அதை 430 ஆண்டுகள் கடந்து போனாலும் 430 साल हुआ, அவர் எகிப்திலே அடிமைகளாய் 430 வருடம் இருந்தாலும் 430 साल रहे, அவர் நினைவு கூர்ந்தார். वो याद करता है, நினைவு கூறுகிற वो தெய்வம் याद करने वाला प्रभु है, தேவன் உங்களை நினைவு கூறுகிறார். आपको याद करता கர்த்தர் है, நம்மை நினைத்திருக்கிறார். हमें याद किया நம்மை प्रभु ने, ஆசீர்வதிப்பார். हमें आशीष करते இஸ்ரவேல் हैं, குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். इस्राएल के घराने को आशीष ஆரோன் करता है, குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். हारून के घराने को आशीष करता கர்த்தருக்கு है। பயப்படுகிற பெரியோரை சிறியோரை क्या ஆசீர்வதிப்பார். छोटे क्या बड़े सभी प्रभु का खौफ मानते हैं, प्रभु ने आशीष करते அப்படியே हैं। தாவீதை தேவன் நினைத்தருளினார். दाऊद की याद किया நானோ प्रभु ने, சிறுமையும் எளிமையுமானவன், मैं के मिस्किन और के मोहताज हूँ, கர்த்தரோ என் மேல் நினைவா लेकिन இருக்கிறார். प्रभु मेरा फिक्र करता है। தாவீதை தேவன் அரசனாக மாற்றினார். प्रभु दाऊद को राजा बनाया, ஆடுகளின் பின்னே அலைந்த தாவீதை जो आके भेड़ के पीछे जाने वाला दाऊद को அரசனாக தேவன் மாற்றினார். राजा बनाया, முழு இஸ்ரவேல் சமஸ்தர் மேல் இஸ்ரவேல் மேல் पूरे इस्राएलियों पर ராஜாவாக ஏற்படுத்தினார். राजा करके मुकर्रर நினைவு किया, கூர்ந்தார். याद किया, அந்த நினைவுகள் நன்மைக்கு वो ஏதுவானது. याद आके आप भलाई के लिए அந்த है, நினைவுகள் ஆசீர்வாதத்துக்கு वो ஏதுவானது. आशीषमय के लिए அப்படி है, நினைவுகள் சமாதானத்துக்கு वो ஏதுவானது. शांति के लिए है। அப்படி வேதத்தில் உள்ள பரிசுத்தவான்களை தேவன் நினைவு கூர்ந்தார் என்று इसलिए जो சொல்லப்பட்டிருக்கிறது. बाइबल के जाके पवित्र लोगों को प्रभु याद करता है, தேவன் நம்மை நினைத்திருக்கிறார். हमें याद करता தேவன் है, உங்களை நினைத்திருக்கிறார். आपको याद करता அவர் है, உங்களை ஆசீர்வதிப்பார். आपको आशीष करते அந்த हैं, ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் वो கொள்ளும்படியாக आशीष को विराज करने के தேவன் लिए நம்மை ரட்சித்திருக்கிறார். हमें उद्धार நம்மளை करता है, சபையிலே வைத்திருக்கிறார். कलीसिया में रखा है, திருச்சபையில் இருக்கிற நீங்களும் நானும் कलीसिया में रहने हाँ पर हम தேவனை மறவாதபடி அவரை துதிக்க வேண்டும். हमें हम कभी भी हरगिज़ से ना भूले उसकी आराधना करें, தேவனை மறவாதபடி தேவனுக்கு ஆராதனை செய்ய வேண்டும். प्रभु के नाम भूले हमेशा उसकी आराधना करें। ஆராதனை எப்பொழுதெல்லாம் இருக்கிறதோ जब जब आराधना होती है குடும்பமான ஆராதனை கலந்து கொள்ளுங்க. आप आके हो सके उतना कि आप आके शामिल हो जाइए। பலவீனமா இருக்குது, कमजोर है, बीमार हो, கொஞ்சம் போக சோம்பலா இருக்கு, थोड़ा जा नहीं पा रहा हूँ, அப்படி இருக்க கூடாது. ऐसे नहीं रहना है। கர்த்தரிடத்தில் ஜெபியுங்கள். प्रभु से प्रार्थना ஆண்டவரே करें, எனக்கு உற்சாகமுள்ள ஆவியை தாரும். मुझे उत्सुकता का जोशीला आत्मा दीजिए। நம்முடைய ஆரம்ப நாட்களிலே हमारी शुरुआत में எல்லாருக்குமே தெரியும், सबको पता है நமக்கு ஃபுல் நைட் ப்ரேயர்னா பாண்டுக்கு தான் போகணும். फुल नाइट प्रेयर के लिए भांडुप जाते थे, அப்போ வேலையிலேருந்து வேலையை முடிச்சுட்டு நாங்கள் அவசரமாக போவோம். काम काज खत्म करके वहां से जाते थे हम, வேலையிலே டயர்ட் ஆயிடுவோம். वहां पर थक जाते ஆனால் थे। எப்படியாவது ஃபுல் நைட் कैसे फुल नाइट प्रेयर को आके அந்த अटेंड முழிவு करना है, ஜெபத்தில் கலந்து கொள்ள வேண்டும். उसमें अटेंड करना है। அப்பொழுது கர்த்தரிடத்தில் ஜெபிப்பேன்.
तब मैं प्रार्थना करता ஆண்டவரே எனக்கு ஒரு உற்சாகமுள்ள ஆவியை தாரும். हूं, मुझे जोशीला आत्मा இந்த दीजिए, சோர்வுகள் களைப்புகளை எடுத்து सारे போடும். थकावट को दूर எப்படியாவது कीजिए, இந்த சமூகத்தை கடந்து போகணும். आपके सम्मुख में जाना, உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். आपके आशीर्वाद को உம்முடைய पाना, ஆவியின் பலனை आपकी பெற்றுக்கொள்ளணும் आत्मिक ताकत को என்று पाना। மன வாஞ்சியோடு கர்த்தரிடத்தில் ஜெபித்து ஓடி ஓடி கடந்து போவோம். उस नियत से जाते हैं, ஆராதனைக்கு நாம் உற்சாகமாய் கடந்து செல்ல आराधना में வேண்டும். जोश से जाए हम, ஏனோ தானோ என்று அல்ல, ऐसा वैसा கடமைக்காக அல்ல, नाम के लिए नहीं, உற்சாகமாய் நாம் கடந்து வர வேண்டும். उत्सुकता से उत्साह से हम जाए हम। ஒரு ஆராதனை என்றால் एक आराधना हो, அதற்காக ஊழியர்கள் ஆயத்தப்படுகிறார்கள். उसके सेवक तैयार होते हैं, அவர்களும் தங்களுடைய வேலையெல்லாம் விட்டு वो भी अपना काम को छोड़कर அதற்காக பிரயாசம் எடுத்து उसके प्रयास उठाते हैं, நாங்க வாரோம். यहाँ पर आते हैं। சனிக்கிழமை நமக்கு நமக்கு உபவாச ஜெபம், और शनिवार को फास्टिंग प्रेयर होता है, நம்ம ஐயாவா இருக்கட்டும், मैं भी क्यों ना हो, நானா இருக்கட்டும், या इसलिए அதை पास्टर நடத்த हो, வேண்டும் என்றால் चलाना हो तो வேலையிலிருந்து நாங்கள் கிளம்பி வர வேண்டும். हम काम को वहां से हम आते அப்ப हैं, அதற்காக பிரயாசப்பட்டு தான் வரும். हम कोशिश करके आते இது हैं, ஜனங்களே இல்லை यहाँ पर लोग नहीं होते। மிகவும் வருத்தமாயிடும். हाँ, बड़े अफसोस की बात है, இவ்வளவு பிரயாசப்பட்டு ஜனங்கள் இல்லை. इतने कोशिश करने के बावजूद भी लोग नहीं है, அப்படி அல்ல. ऐसा नहीं। நீ உன் தேவனாய் கர்த்தரை மறவாதபடி எச்சரிக்கையாயிரு. तो अपने प्रभु परमेश्वर को ना भूले और आके तो सतर्क रहे। வேதம் நம்மை எச்சரிக்கிறது. प्रभु हमें याद दिलाता ஏனென்றால் है, தேவன் நான் உண்மையில் நினைவா இருக்கிறேன் என்று प्रभु சொல்கிறார். कहते हैं मैं तेरा याद करता हूं, तुझे याद நீ என் करता தாசன், हूं, तू मेरा நான் दास है, உண்மையில் பிரியமாய் இருக்கிறேன், मैं तुझसे நான் உன்னை पसंद करता हूं, சிநேகிக்கிறேன், मैं तुझसे प्यार நீ करता என்னால் हूं, மறக்கப்படுவதில்லை, मुझसे भूला नहीं जाता, நானும் நம் தேவனாய் கர்த்தரை मैं மறவாதபடி परमेश्वर ना भूले, அவருக்கு ஆராதனை செய்ய வேண்டும், आराधना करें, அவரை हम தொழுது கொள்ள आपकी வேண்டும், इबादत करें, ஒவ்வொரு हम பரிசுத்தரையும் தவறாமல் பங்கு பெற हर வேண்டும். पवित्र आराधना में हम शामिल हो जाइए। ஞாயிறு ஆராதனை என்றால் முக்கியப்படுத்துங்க. संडे आराधना को ज्यादा अहमियत दें, தயவு செய்து அந்த நாள்ல நீங்க வேற எதுக்கும் பயன்படுத்த, मेहरबानी करके उस दिन को बाकी किसी चीज के इस्तेमाल ना करें, அது கர்த்தருடைய நாள், वो प्रभु का दिन है, அது மனமகிழ்ச்சி நாள். वो खुशी का दिन है। நீங்கள் அதை மேன்மையா எண்ணும் பொழுது आप बड़े खुशी से जब आके से அதற்கு வேண்டிய खुशी ஆசீர்வாதம், करके दिन अगर याद करते हो तो அதற்கு வேண்டிய ஆசீர்வாதங்கள், उसको जो आशीर्वाद, அதற்கு வேண்டிய நன்மைகள் वो भलाई உங்களுடைய சிரசின் மேல் வந்து தங்கும். आपके सर पर ठहरेगी। ஏசாயா 58 அதிகாரம் एशाया 58 வசனம் 13-14 13 வாசிங்க. वचन को पढ़ेंगे। एसाया 58 13-14। ஹalleluya, हालेलुया। கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு என்று प्रभु का எழுதியிருக்கிறது. जो कि जुबान ने कहा, कहता मुंह ने என் பரிசுத்த कहा, நாளாகிய ஓய்வு நாளிலே मेरे पवित्र लोग मेरे आराम के दिन को உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி अपनी मनमानी ना कर। அநேகர் தனக்கு இஷ்டமானதை செய்கிறார்கள். पहले अपनी मनमानी करते हैं, ஞாயிற்றுக்கிழமைனா संडे அன்னைக்கு தான் லீவு, तभी छुट्टी है, இன்னைக்கு தான் எனக்கு லீவு இருக்கு, आज छुट्टी है, அன்னைக்கு அந்த ஃபங்க்ஷனுக்கு போகணும், ये फंक्शन में जाना है இல்லைன்னா நான் பிக்னிக் போகணும். या पिकनिक जाना है। வேதம் என்ன சொல்லுகிறது? बाइबल कहती है, வசனத்தை கவனியுங்கள். वचन को देखिए, உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி நீ तो எச்சரிக்கையாயிரு. अपने मनमानी ना कर, உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாதபடி எச்சரிக்கையாயிரு. अपने प्रभु परमेश्वर को ना भूल। நீ பரிசுத்த நாளிலே, पवित्र दिन में, கர்த்தருடைய நாளிலே प्रभु के दिन को உனக்கு இஷ்டமானதை செய்யாதே. अपने मनमानी ना करे। அநேகர் தங்களுக்கு இஷ்டமானதை தெரிந்து अपने கொள்கிறார்கள். मनमानी करते कुछ लोग। இன்னைக்கு தான் லீவு கிடைச்சிருக்கு, आज ही छुट्टी मिली है, இன்னைக்கு தான் ஃபங்க்ஷனுக்கு போகணும், आज ही फंक्शन है, குடும்பத்துல ஒருத்தருக்கு திருமணம், फैमिली में किसी को अगर அந்த शादी ஃபங்க்ஷனுக்கு है, நாங்க குடும்பமா கடந்து போகணும். आके फैमिली में फंक्शन में सब जाना है। இங்க அப்படியே எழுதியிருக்கு, ऐसा लिखा है क्या? பரிசுத்த நாளிலே நீ குடும்பமா பிக்னிக் போன்னு எழுதியிருக்கு. पवित्र दिन में हम आके परिवार मिलके पिकनिक जाना है, लिखा है क्या? வேதம் நம்ம எதை போதிக்கிறது? बाइबल क्या सिखाती है? உனக்கு இஷ்டமானதை तो செய்யாதபடி अपने मर्जी को ना कर, உன் தேவனாகிய கர்த்தரை தொழுது கொள்ளு, अपने प्रभु परमेश्वर को உன் धन्यवाद தேவனாகிய कर, கர்த்தருக்கு ஆராதனை செய். अपने प्रभु परमेश्वर की इबादत என் कर। பரிசுத்த நாளிலே ஓய்வு நாளிலே मेरे पवित्र दिन जो कि मेरा आराम के दिन உனக்கு को இஷ்டமானதை செய்யாதபடி अपने मनमानी ना உன் कर, காலை விலக்கி अपने पैरों को रोक के रख, உன் வழிகளின்படி நடவாமலும் अपने रास्ते पे ना चल, உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் तू जो चाहता ना कर, உன் சொந்த பேசாமல் இருந்து अपनी खुद की बातें ना कर, ஓய்வு நாளே மனமகிழ்ச்சி நாள் என்று, आराम के दिन को खुशी के दिन करके, கர்த்தருடைய பரிசுத்த நாளே மகிமை நாள் என்று प्रभु के சொல்லி दिन करके, प्रभु के महिमा का दिन करके, அதை மகிமையாய் उसे எண்ணுவாயானால், महिमा में करके याद रख, அதை மேன்மையாய் उसे எண்ணுவாயானால், महिमा का उत्तम जानना, அதற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் என்றால், उसको अहमियत देंगे तो அப்பொழுது तब கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். प्रभु में तो खुशी करे, பூமியின் मगन உயர்ந்த होगा, இடங்களில் உன்னை ஏறி இருக்க பண்ணி, जो आसमान के जमीन की ऊंचाई पे लेकर உன் जाएगा, தகப்பனாகிய யாக்கோபின் சுதந்திரத்தினால் உன்னை तेरे போஷிப்பேன். बाप याकूब के मिरास से खिलाएगा। கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு, प्रभु का मुंह ने कहा, தேவனுடைய வார்த்தை உண்மையும் प्रभु का சத்தியமானவைகள். जो वचन जो है सच और सही है। நீங்கள் எந்த அளவுக்கு கர்த்தருடைய ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுத்து
किस हद तक प्रभु की आराधना को आप ஆராதனைக்கு अहमियत देते முன்கூட்டியே हैं வர வேண்டும். पहले ही आना है காலதாமதம் செய்யாதீர்கள். देर ना करें வாரத்தில் ஒரு நாள் हफ्ते में एक அது बार பரிசுத்த நாள், पवित्र दिन அது மனமகிழ்ச்சி நாள். खुशी के दिन है நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்மை ரட்சித்திருக்கிற அன்பை நினைவு जिंदगी கூர்ந்து में प्रभु ने जो किया एहसान को याद करें நமக்கு செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்து हमारे भलाई को याद करें பக்தனாகிய தாவீது அப்படி சொன்னார். भक्त दाऊद कहता है வாசிங்கள் சங்கீதம் 116 पहले 12 संगीत 116 112 சங்கீதம் 116 ஆ ம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன் என்று பக்தன் சொல்கிறார். नाम को मैं दंडवत करता हूं प्रभु கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக, प्रभु के जो किए सारे एहसान को எல்லா நன்மைகளுக்காக सारे एहसान जो है அவருக்கு என்னத்தை செலுத்துவேன்? मैं क्या दूंगा ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு उद्धार का कटोरा लेकर கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். उसका नाम को मैं दंडवत करता हूं ஆனாலும் தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ள வேண்டும். प्रभु का नाम को दंडवत करें நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளும் பொழுதெல்லாம் उसकी इबादत करते हैं அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல और जो करीब है தேவன் இவ்வளவு சமீபமாய் பெற்ற வேற பெரிய ஜாதி அது. ऐसा कौम है जो इतने जो प्रभु करीब पाए हैं என் நாமத்தை பிரஸ்தாபத்தில் எந்த இடத்தில் வந்து मेरे नाम को जो के जाहिर करने किसी भी जगह நான் पर அந்த ஸ்தானத்தில் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று मैं சொல்கிறார். आशीष करता हूं प्रभु தேவனுக்கு நாம் ஆராதனை செய்கிறோம் प्रभु என்றால் की जब आराधना करते हैं தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் प्रभु கொள்கிறோம், का आशीर्वाद को पाते हैं தேவனுடைய நன்மைகளை பெற்றுக் प्रभु की கொள்கிறோம், भलाई को पाते हैं தேவனுடைய இரக்கங்களை பெற்றுக் रहम கொள்கிறோம், को पाते हैं அவருடைய கிருபைகளை பெற்றுக் उसके கொள்கிறோம். अनुग्रह को पाते हैं தீமையான உலகத்தில் நாம் வாழ்ந்து इस கொண்டிருக்கிறோம். बुरी दुनिया में जीते हैं மனிதனுடைய வாழ்க்கையில் சடிதியாய் காரியங்கள் சம்பவிக்கிறது. इंसान की जिंदगी कुछ भी अचानक हो जाता है இவைகளின் மத்தியிலும் தேவன் நம்மை इस பாதுகாக்கிறார், बीच में हमें संभालता நம்மை है சமாதானத்தோடு வைத்திருக்கிறார், हमें एक सलाम நம்மை சுகத்தோடு வைத்திருக்கிறார், हमें सुखी रखा है சகல நன்மைகளை ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். हर भला आशीर्वाद दिया है அதுக்கு நாம் நன்றி சொல்ல उसका கடமைப்பட்டிருக்கிறோம். एहसान मंद होना चाहिए கர்த்தருக்கு நாம் எப்பொழுதும் நன்றி சொல்ல வேண்டும், हमेशा उसका एहसान मानना கர்த்தரை चाहिए தொழுது கொள்ள வேண்டும், उसकी आराधना करना है கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும். उसको दंडवत करना है சபை கூடி வரும்பொழுது கூடி வாருங்கள், जब कलिश मिलता है तो आइए பிரயாசப்படுங்க. कोशिश कीजिए சும்மா வீட்டில இருந்து நடக்காது, हाँ घर पे रहने से कुछ नहीं होता கொஞ்சம் பிரயாசம் முயற்சி பண்ணணும். थोड़ा कोशिश करना எப்படியா அந்த ஆராதனை நான் கலந்து கொள்ளலாம். आराधना में शामिल தேவன் होना என்னை है। ரட்சித்திருக்கிறார், प्रभु उद्धार किया है என்னை मुझे ஒவ்வொரு நாளும் मुझे பாதுகாத்து हर दिन संभालता என் है குடும்பத்துக்கு நன்மை मेरे செய்திருக்கிறார். घर को प्रभु அதை संभालता நினைக்கும் है பொழுது நான் தேவனுக்கு நன்றி சொல்லாமல் இருக்க और முடியாது. याद करने से हम कि प्रभु को धन्यवाद किए बगैर नहीं रह நீ सकते அப்படி செய்யும் பொழுது ऐसे करने से கர்த்தருடைய நாளை மகிமையை எண்ணும் प्रभु பொழுது के नाम को जो महिमा में जो याद करता है तो கர்த்தருக்கு ஆராதனை செய்யும் பொழுது आराधना करता है நான் உன்னை உயர்ந்த இடத்திலே வைப்பேன், मैं तो ऊंची जगह पर रखकर பூமியிலே उठाऊंगा உன்னை உயர்ந்த இடத்திலே வைத்து जमीन की ऊंची जगह पर जाकर रखूंगा உன் தகப்பனாகிய யாக்கோபின் சுதந்திரத்தினால் உன்னை तेरे போஷிப்பேன். बाप याकूब के विरासत से तुझे खिलाऊंगा தேவன் யாக்கோபுக்கு அருளின ஆசீர்வாதங்கள், याकूब को जो दिया आशीर्वाद யாக்கோபு அருளின வாக்குத்தத்தங்கள், जो वादा जो है அந்த நன்மைகள் நமக்கு वो உண்டாகும். भलाई हमको அந்த होगा ஆசீர்வாதத்தினால் உன்னை वो ஆசீர்வதிப்பேன் என்று आशीर्वाद से சொல்கிறார். तुमको आशीष करता हूँ நீ உன் தேவனாய் கர்த்தரை மறவாதபடி எச்சரிக்கையாயிரு. तो प्रभु परमेश्वर को ना भूल உபாகமம் 8 அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. व्यवस्था विवरण 8:11 8:11 डिटरोनॉमी 8:16 தேவனாகிய கர்த்தரை மறவாதபடிக்கும் நான் இன்று உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் கட்டளைகளையும் கைக்கொள்ளாமல் போகாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. உன் தேவனாய கர்த்தரை நீ மறவாதபடி तू अपना प्रभु परमेश्वर को ना भूले அவர் செய்த நன்மைகளை, उसके भलाई को அவர் செய்த ஆசீர்வாதங்களை, आशीर्वाद को அவர் நமக்கு பாராட்டின கிருபைகளை और जो अनुग्रह को நினைவு கூற வேண்டும். याद करें கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார், प्रभु हमारे याद करता அவர் है நம்மை நினைத்திருக்கிறார், हमें याद அவர் करता நம்மை है ஆசீர்வதிப்பார், वो आशीष करता है இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், इस्राएल के घराने को आशीष करता ஆரோன் है குடும்பத்தாரை आरोन ஆசீர்வதிப்பார், के घराने को आशीष करता கர்த்தருக்கு है பயப்படுகிற பெரியோர் சிறிய ஆசீர்வதிப்பார். जो छोटे बड़े जो प्रभु का खौफ मानते हैं प्रभु ने आशीष करते தேவன் हैं உங்களை ஆசீர்வதிக்கவே சித்தம் प्रभु हमें கொண்டிருக்கிறார். आशीष करना चाहते हैं ஆனபடியே தேவன் உண்மையில் நினைவா இருக்கிறார். इससे प्रभु हमारा ये ख्याल करता है நீங்களும் உன் தேவனாய் கர்த்தரை மறவாதபடி हम भी प्रभु को ना भूले எச்சரிக்கையாயிரு. हम आके सतर्क உன் தேவனாய் கர்த்தரை மறவாதபடி प्रभु परमेश्वर की याद ना भूले நான் இன்று உனக்கு விதிக்கிறவுடைய கற்பனைகளையும் आज जो तुझको जो दिया हुक्म जो அவருடைய है நியாயங்களையும் और जो न्याय को அவருடைய கட்டளைகளையும் और उसके हुक्म को கை கொள்ளாமல் போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. उसे क्या ना भूलना कहता है நாம் தேவனை ஒருபோதும் மறக்க கூடாது. हम हर किस प्रभु को ना भूले தேவனை மறவாமல் இருக்கிறோம் என்றால் अगर प्रभु को अगर ना भूले तो தேவனுக்கு நாம் ஆராதனை செய்ய வேண்டும், हम उसकी आराधना करें தேவனுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும், धन्यवाद करें தேவனை நாம் மகிமைப்படுத்த उसकी வேண்டும். महिमा करें நாம் தேவனை நினைவு கூறுகிறோம், हम प्रभु की याद கர்த்தர் करते நம்மை हैं நினைத்திருக்கிறார், प्रभु हमें याद நாமும் करता தேவனை है நினைக்க हम भी வேண்டும். प्रभु की याद நீ உன் करें தேவனையாகிய கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. प्रभु परमेश्वर को ना भूल करके कहता है प्रभु நீங்கள் ஆராதனையை விட்டு விடுகிறீர்கள் என்றால், अगर आराधना में अगर न्याय के तो தேவனுடைய ஆராதனையில் வராமல் போகிறீர்கள் अगर என்றால் आराधना में नहीं आते तो நீங்கள் தேவனை மறந்து விடுகிறீர்கள். आप प्रभु को भूल गए தேவன் செய்த நன்மைகளை மறந்து விடுகிறீர்கள். एहसान को भूल गए அப்படி நீங்கள் செய்யக்கூடாது, ऐसा ना करें அப்படி हम இருக்கக்கூடாது என்று ऐसा வேதம் ना रहे எச்சரிக்கிறது. प्रभु हमें एक चेतावनी देता है அப்படி நீ செய்வாய் என்றால் ऐसा करें तो தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீ இழந்து போவாய், प्रभु के आशीर्वाद को हम தேவனுடைய நன்மைகளை खो இழந்து जाएंगे போவீர்கள். उसके भलाई को खो जाएंगे நான் சொல்லல,
हमने வேதம் நம்மை எச்சரிக்கிறது. बाइबल में आके வாசிங்கள் உபாகம் 28ஆம் அதிகாரம் व्यवस्था विवरण डिटरोनॉमी 28 47 48 வாசிங்க. 47 48 को पढ़े. डिटरोनॉमी 28 28 47 வாசிங்க. சகலமும் பரிபூர்ணமாய் இருக்கையில் நீ மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாய் கர்த்தரை சேவியாமற் போனது நிமித்தம் சகலமும் குறைபட்டு பச்சையோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும் கர்த்தர் உனக்கு விரோதமாய் அனுப்பும் சத்துருக்களை சேவிப்பாய். அவர்கள் உன்னை அழித்து திருமட்டும் இருப்பு நுகத்தடியை உன் கழுத்தின் மேல் போடுவார்கள். வேதம் நம்மை தெளிவாய் எச்சரிக்கிறது. प्रभु हमें खबरदार करता है. சகலமும் பரிபூர்ணமாய் இருக்கையில் संपूर्ण होने से தேவன் சகல நன்மைகளையும் கொடுத்திருக்கிறார். सब भलाई दिया हमें. சகல ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். वो सारे बरकत हमें दिया. பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். जमीनी आशीर्वाद दिए. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். और जो आसमानी आशीर्वाद दिए. தேவன் நம்மை ரட்சித்திருக்கிறார். हमें उद्धार किया. ஆவியின் அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். आत्मिक अभिषेक दिया. அவருடைய ஜனங்களாக சபையாக கூட்டி சேர்த்திருக்கிறார். उनके लोग के साथ हमें मिलाया. ரட்சிக்கப்படுகிறவர்களை उद्धार जो पाए हैं. கர்த்தர் அனுதினம் சபையிலே சேர்த்து கொண்டு दिन வந்தார். ब दिन प्रभु ने कलीसिया में मिलाते लेकर கர்த்தர் நம்மை சபையினிடமாய் சேர்த்திருக்கிறார். कलीसिया में लेकर आया. சபையினிடமாய் நாம் சேர்க்கப்பட்டு कलीसिया में जो हम है தேவன் ஏராளமான நன்மை செய்திருக்கிறார். कितने बेशुमार आशीर्वाद किए हैं. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், आत्मिक आशीर्वाद, பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் जमीनी தேவன் आशीर्वाद, நமக்கு நன்மை செய்திருக்கிறார். भलाई किया. கர்த்தர் உங்கள் மேல் நினைவாய் இருக்கிறார். इसके याद हमें அவர் उங்களை करता है. நினைத்திருக்கிறார். हमें याद करता है. சகலம் உங்களுக்கு பரிபூர்ணமாய் सब இருக்கிறது. होने से நீ மனமகிழ்ச்சியோடும் तो खुशी में களிப்போடும் और जो आनंद में தேவனாய கர்த்தரை சேவியாமல் போனது நிமித்தம் अगर प्रभु की इबादत ना करेगा உன் தேவனாய கர்த்தரை तू மனமகிழ்ச்சியோடு களிப்போடு கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும். खुशी से परसों आनंद से मगन होकर प्रभु की आराधना करें. பரிசுத்த ஆராதனை என்றால் पवित्र आराधना முதல் நாளே நம்ம ஆயத்தமாகி पहले விடணும். दिन तैयार होना है. ஜெபிக்கணும். प्रार्थना करना है. ஆண்டவரே நான் குறித்த நேரத்தில் தேவ சமூகத்தில் போய் ये இருக்கணும். प्रभु आपके सम्मुख में ஆவியாலே நீ நிரப்பு மனமகிழ்ச்சியை आत्मा கட்டளையிடு. से भरे. வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. बाइबल कहती है हमें சகலமும் பரிபூர்ணமாய் இருக்கும் பொழுது सब होने से மனமகிழ்ச்சியோடும் खुशी களிப்போடும் और आनंद से துதியோடும் मगन होकर தேவனை சேவிக்க प्रभु வேண்டும். की इबादत करें. தேவனுக்கு ஆராதனை செய்ய வேண்டும். आराधना करें. हम நீ அப்படி செய்யாமல் போனால் ऐसा ना करें तो சகலமும் குறைபடும். सब में कमी होगी. ஆசீர்வாதத்தை பெற்ற நாம் आशीर्वाद पाए हम தேவனுக்கு நன்றி சொல்லாமல் प्रभु का ऐसा न माने तो தேவனை நாம் ஆராதிக்காமல் उसकी आराधना करें. நாம் மறந்து போகும் பொழுது हम जब भूल जाते तो அநேகர் பரிசுத்த ஆராதனை அசட்டை பண்ணி कई लोग के जो पवित्र आराधना को आके नाचीज समझते हैं, ஆராதனை முக்கியப்படுத்த மாட்டாங்க. लाइटली लेते हैं. அவ குடும்ப ஃபங்க்ஷன் தான் முக்கியம். फैमिली फंक्शन ஒரு திருமணம்னா உடனே ஆராதனை கட் பண்ணிட்டு திருமணத்துக்கு ऐसा போயிடுவாங்க. होगा तो तुरंत आके फंक्शन को चले जाते हैं. வேதம் நம்மை எச்சரிக்கிறது. बाइबल में தேவன் உனக்கு சகல நன்மைகளை பரிபூரணமாய் கொடுத்திருக்கிறார். सब भलाई तुझको दिया, சகல ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். सारे आशीर्वाद तुझको दिया. அதை பெற்றுக்கொண்டு उसे पाकर தேவனுக்கு நன்றி சொல்லாமல் प्रभु का एहसान नहीं माना, தேவனுக்கு ஆராதனை செய்யாமல் उसके आराधना ही किया. உனக்கு இஷ்டமானது நீ செய்வாய் என்றால் तू जो चाहे तुझे करता है तो நம்முடைய மனமானது நம்மை மோசம் போக்குகிறது. हमारा मन ही हमें आके गुमराह कर நம்முடைய देगा. மனம் நம்மை வஞ்சித்து போடுகிறது. हमें गुमराह कर देता है. சத்துரு நம்மை வஞ்சித்து போடுகிறான். दुश्मन में गुमराह அப்படி करता है. செய்யாதபடி நாம் எச்சரிக்கையா இருக்க हम வேண்டும். ऐसा ना हो हम अपने आप को சகல संभल के रहें. ஆசீர்வாதங்களையும் सारे आशीर्वाद சகல நன்மைகளையும் பெற்றுக்கொண்டு सारे भलाई को நீ पाकर உன் தேவனாய கர்த்தருக்கு ஆராதனை செய்ய तू வேண்டும். प्रभु परमेश्वर की आराधना करे. சகலமும் பரிபூர்ணமாய் இருக்கையில் संपूर्ण होने நீ से மனமகிழ்ச்சியோடும் खुशी से களிப்போடும் आनंद से தேவனாய கர்த்தரை நீ சேவியாமல் आप போனது प्रभु நிமித்தம் परमेश्वर को इबादत नहीं करने से, கர்த்தருக்கு ஆராதனை செய்யாமல் போனது आराधना நிமித்தம் नहीं करने से वजह से சகலமும் குறைபடும். सब में कमी होगी. பட்டினியோடும் भूखा, தாகத்தோடும் प्यासा, நிர்வாணத்தோடும் अनंगा கர்த்தருக்கு உனக்கு விரோதமாய் எழுப்பும் சத்துருக்களே और जो दुश्मन जो तेरे நீ खिलाफ जब சேவிப்பாய். उठाएगा நீ சேவிப்பாய். उनकी खिदमत அவர் करता है. உன்னை அழித்து தீர तो மட்டும் तुम्हें जब तक तुम्हें तबाह ना करे, இரும்பு நுகத்தடி உன் கழுத்தின் மேல் इस प्रकार போடுவார்கள். इस प्रकार के जो आके जो जुआ को डाले गर्दन पर, தேவனிடத்தில் நன்மை பெற்ற நாம் जो भलाई हम जो पाए தேவனுக்கு ஆராதனை செய்யாமல் उसका आराधना ही की, தேவனுக்கு நாம் நன்றி செலுத்தாமல் போகும் பொழுது एहसान ना माने तो தேவனுடைய ஆசீர்வாதம் குறைந்து போய் விடுகிறது. आशीर्वाद में कमी आएगी, தேவனுடைய நன்மைகள் குறைந்து போய் விடுகிறது. भलाई में कमी आएगी. ஏனென்றால் நீ உன் தேவனாய கர்த்தரை மறவாதபடி எச்சரிக்கையாயிரு. खबरदार है कि तू प्रभु को ना भूल. தேவன் தம்முடைய ஜனத்தின் மேல் நினைவாய் இருக்கிறார். प्रभु हमारा ख्याल रखता அவர் है, நம்மை நினைத்திருக்கிறார். हमें याद करता அவர் है, நம்மை நினைத்திருக்கிறார். हमको याद அந்த करता நினைவுகள் है, சமாதானத்துக்கு ஏதுவானவைகள், शांति के लिए है, நன்மைக்கு ஏதுவானவைகள், भलाई के लिए है, ஆசீர்வாதத்துக்கு ஏதுவானவைகள். आशीर्वाद के लिए है. அப்படிப்பட்ட தேவனை நீ மறவாதபடி ऐसे எச்சரிக்கையாயிரு. प्रभु को तू ना भूल. நீ அப்படி தேவன் செய்த நன்மைகளை மறந்து ऐसे प्रभु को भूल कर தேவனுக்கு ஆராதனை செய்யாமல் प्रभु की आराधना किए बगैर, தேவனை தொழுது கொள்ளாமல் बिना उसकी
दंडवत किए। தேவனுடைய ஆராதனை அசட்டை பண்ணும் பொழுது अगर जब प्रभु की आराधना को तो आके नाचीज जानेगी, தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் இழந்து போய் விடுகிறோம். प्रभु के उस आशीर्वाद को हम खो जाएंगे। உனக்கு விரோதமாய் சத்துருக்களை அனுப்புவார், तेरे खिलाफ दुश्मन को उठेंगे, அவர்களை நீ சேவிப்பாய். तू उनकी खिदमत करेगा। நாம் தேவனை தேடாமல் போகும் பொழுது जब प्रभु को नहीं ढूंढते, பல பலவீனங்கள், कई कमजोरी, பல குறைபாடுகள், कई कमियां, சமாதான கேடுகள் और சத்துருவை போல உனக்கு முன் வந்து நிற்கும். दुश्मन जैसे तुम्हारा सामने சத்துரு खड़े போல அது உன்னை रहेगा, वो அடிமைப்படுத்தும். तुम्हें गुलाम நீ बनाएगा, மன சஞ்சலத்தோடு இருப்பாய். तो आके वेदना में, दर्द, दुख में होगा। அனுபடினா தேவனுடைய ஜனங்கள் जैसे प्रभु के लोग हम உன் தேவனாய் கர்த்தரை மறவாதபடி अपने எச்சரிக்கையாயிரு. प्रभु परमेश्वर को ना भूल, खबरदार ना भूल। நாம் தேவனை நினைவு கூற வேண்டும். प्रभु को याद करें, தேவன் நம்மை நினைத்திருக்கிறார். प्रभु को याद करता है, தேவன் செய்த நன்மைகளை நான் நினைவு கூற வேண்டும். भलाई को याद करें, தேவன் அருளிய ஆசீர்வாதம் நினைவு கூற வேண்டும். आशीर्वाद को याद करें। இந்த உலகத்தில் எவ்வளவு அழிவுகள் நடக்கிறது, दुनिया में कितनी तबाही हो रही है, இவைகளின் மத்தியில் நாம் கடந்து வந்திருக்கிறோம் इस என்றால், बीच हम आके आ रहे जा रहे, तो இவைகள் நாம் சமாதானத்தோடு இருக்கிறோம் என்றால் अगर हम आगे शांति से है तो தேவனுடைய கிருபை, प्रभु का अनुग्रह, தேவன் நம்முடைய ஆத்மாவுக்கு பாராட்டின கிருபை, हमारे जान की जो प्रभु जी की जो अनुग्रह, அவர் ஒவ்வொரு நாளும் உங்களை மறவாதபடி நினைவு वो கூறுகிறார். हर दिन आके हमें याद करता है। இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் நினைவு கூர்ந்தார், मैं इस्राएल को याद किया, நோவாவை நினைவு नोआ கூர்ந்தார். को याद किया, தேவன் தம்முடைய ஜனத்தில் மேல் நினைவா अपने இருக்கிறார். लोगों के याद आके हमेशा रहता है उसके நாமும் सामने। தேவனாய் கர்த்தரை மறவாதபடி அவரை தேட हम भी வேண்டும். प्रभु को ना भूले, इसको ढूंढे, அவருக்கு ஆராதனை செய்ய வேண்டும். आराधना करें। அப்படி செய்யும் பொழுது ऐसे करने से தேவனுடைய ஆசீர்வாதங்கள் உண்டாகும். उसका आशीर्वाद பூமியிலே உன்னை உயர்ந்த இடங்களில் ஏறி இருக்க பண்ணுவேன். स्थान पर तुझे आके मैं आके रखूंगा, உன் தகப்பனாகிய யாக்கோபின் சுதந்திரத்தினால் உன்னை तेरे போஷிப்பேன். बाप याकूब के मिराज से तुझे खिलाऊंगा। கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு, प्रभु का मुंह ने कहा, தேவனுடைய நினைவுகள் நன்மைக்கு प्रभु எதுவானவைகள், का याद जो है कि अच्छाई के लिए தேவனுடைய है, நினைவுகள் சமாதானத்துக்கு शांति எதுவானவைகள். के लिए है। ஆனபடியினால் நம்மை மறவாமல் நினைக்கிற தேவனை जो प्रभु हमें हरगिज नहीं भूलता, நாமும் அவரை நினைவு கூர்ந்து, हम उसको याद அவர் रखें, செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்து भलाई को याद करें, தேவனுக்கு நாம் எப்பொழுது நன்றி சொல்ல வேண்டும். हमेशा उसका शुक्रगुजार रहे हम। மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி कोड़ी नंदी है ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எல்ரோகி எல்ரோகி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோகி எல்ரோகி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா,
குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன் என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா, மறவார நன்றி சொல்வேன். தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லை. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லை. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றி நீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றி நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். ஹல்லேலூயா, हालेलुया. உன் தேவனாய கர்த்தரை நீ மறவாதபடி எச்சரிக்கையாயிரு. देवना तू प्रभु परमेश्वर को ना भूल तू. தேவன் நம்மை மறவாதபடி प्रभु நினைத்திருக்கிறார். हमें हमेशा याद रखता है. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். प्रभु हमें याद करता அவர் है, நம்மை हमें ஆசீர்வதிப்பார். आशीष करता है. ஆரோன் குடும்பத்தாரை हारून ஆசீர்வதிப்பார். के घराने को आशीष करता இஸ்ரவேல் है, குடும்பத்தாரை इस्राएल के ஆசீர்வதிப்பார். घराने को आशीष करता கர்த்தருக்கு है. பயப்படும் பெரியோர் சிறுவரை जो ஆசீர்வதிப்பார். छोटे बड़े सभी जो खौफ அவருடைய நினைவுகள் पांच சமாதானத்துக்கு ஏதுவானவை. उसकी जो शांति के அவருடைய लिए है. நினைவுகள் நன்மைக்கு उसकी याद ஏதுவானவை. आके जाके भलाई के लिए है. நாம் தேவனை கர்த்தராகிய தேவனை மறவாதபடி அவரை ஆராதிப்போம். इससे हम खबरदार रहे, आप अभी क्या அவருக்கு நாம் நன்றி செலுவோம். धन्यवाद करें. தேவன் தம்முடைய ஜனங்களை நினைவு கூறுகிறார். लोग याद करता है, நோவாவை நினைவு கூர்ந்தார். நோவாவுக்கு याद किया. இஸ்ரவேல் ஜனங்களை நினைவு इस्राएलियों கூர்ந்தார். को याद किया. அவருடைய பிதாக்களோடு செய்த உடன்படிக்கை अपने நினைவு पिता के கூர்ந்தார். साथ के अहद को याद தேவன் किया. நம்மை நினைத்திருக்கிறார். हमें याद करता है. அப்படியே வேதத்தில் உள்ள பரிசுத்தவான்களும் वही तो लोगों को கர்த்தரிடத்தில் அப்படியே ஜெபித்தார்கள். ऐसे प्रार्थना ஒரு की. சில காரியங்களை நம்ம பார்த்து விட்டு वचन முடிப்போம். पढ़ेंगे हम. ரெண்டு ராஜாக்கள் दूसरा राजा किताब 20ஆம் அதிகாரம் 20वां अध्याय வசனம் 1 3 முடிய 1 வாசியுங்கள். से 3 तक पढ़ेंगे हम. 2 ராஜாக்கள் 20. அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாக இருந்தான். அப்பொழுது ஆமோசின் மகனான ஏசா என்னும் தீர்க்கதரிசி சாமத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டுக்கடைத்து ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றார். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்பிரமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்னாக உண்மையும் மன உத்தமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான்.
எசேக்கியா ராஜா எப்படி வியாதிப்பட்ட பொழுது यहाँ पर एसेकिया राजा बीमार पड़ा, நீர் உம்முடைய வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தும், अपने घर को तू ठीक कर, நீர் பிழைக்க மாட்டீர் என்று तू जिंदा नहीं बचेगा। ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன பொழுது एशिया जब कहा, எசேக்கியா மிகவும் அழுதார் என்று एसेकिया சொல்லப்பட்டிருக்கிறது. के रो है कहा, கர்த்தாவே, हे प्रभु, நான் உமக்கு முன்பாக உண்மையுமான உத்தமமாய் நடந்து नजर के सामने के खरा முது चला, பார்வைக்கு நலமானதை செய்தேன் जो वो ठीक है वो कहा किया, என்பதை நினைத்தருளும், इसे याद करो, என்னை நினைத்தருளும் என்று ஜெபம் याद பண்ணினார். करो प्रभु ने कहा। அப்படியே 1 சாமுவேல் वैसे पहले सामुएल 1ஆம் அதிகாரம் पहला अध्याय வசனம் 11 வாசிங்க. 11 को पढ़ेंगे हम। पहला सामुएल 11। சேனையின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து, உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி, உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால், அவன் உயிரிழக்கும் சகல நாளும் நான் கர்த்தருக்கு ஒப்புக்கொடுப்பேன். அவன் தலைமீது சவரன் கத்தி பர்வதேரோடு பொருத்தனை பண்ணி இங்கு அன்னாள் தேவனுடைய சமூகத்தில் அழுது ஜெபிக்கிறார். क्या वाला देखते हैं, தேவரீர் என்னுடைய சிறுமியை கண்ணோக்கி பாரும், प्रभु मेरे आंखें जो है इस हालात को याद करो, சேனைகளின் கர்த்தாவே, हे परमेश्वर தேவரீர் உமது அடியாளின் சிறுமியை கண்ணோக்கி பார்த்து मेरे आंखें की नम्रता को याद करो, உமது அடியாளை மறவாமல் நினைத்தருளும் मुझे ना भूल। என்று கர்த்தரிடத்தில் ஜெபம் प्रभु से பண்ணினார். प्रार्थना किया, தேவன் அந்த ஜெபத்தை கேட்டார். प्रभु ने प्रार्थना सुन के மலடியா இருந்த அன்னாளை தேவன் ஆசீர்வதித்தார். बाहर से प्रभु ने से गर्भ से அவளுக்கு ஒரு ஆண் குழந்தையை தேவன் एक கொடுத்தார். लड़का दिया, என்னை மறவாமல் நினைத்தருளும் என்று याद ஜெபித்தார்கள். करो, जब ना भूलो प्रभु ने அப்படியே कहा। நியாயாதிபதிகள் न्याय की किताब 16ஆம் அதிகாரம் 16 अध्याय வசனம் 28 வாசியுங்கள். 28 को पढ़ेंगे। 11 28 கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்கு ஒரே திருவாய் பெலிஸ்தரின் கையிலே பழிவாங்கும்படி இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும் தேவனை பலப்படுத்தும் என்று சொல்லி, ஆ சிம்சோன் அந்த வீட்டை தாங்கியிருக்கிற 2 நடுத்தூண்களில் ஒன்றை தன் வலது கையினாலும் மற்றொன்றை தன் இடது கையினாலும் பிடித்துக்கொண்டு, என் ஜீவன் பெலிஸ்தரோடு கூட மடைகிறது என்று சொல்லி பலமாய் சாய்க்க, அந்த வீடு அதில் இருந்த பிரபுக்கள் மேலும் எல்லா ஜனங்கள் மேலும் விழுந்தது. இவ்விதமும் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கலாம், அவன் சாகும்போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாக இருந்தார்கள். சிம்சோன் இப்படியே கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணினார். शिमशोन ने प्रभु से प्रार्थना की, இந்த ஒரு விஷயம் மாத்திரம் என்னை நினைத்தருளும் என்று ஜெபம் பண்ணினார். एक बार बुझा के भी अपने 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 सामर्थ्य से भर। இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் ஒரு பெரிய நியாயாதிபதியாக தேவன் அவர் इस्राएल ஏற்படுத்தியிருந்தார். में बड़ा न्यायाधीश था, ஆனால் தன்னுடைய மேன்மை அவர் மறந்து போனார். अपने महानता को बुलावा को भूल गया, தன்னுடைய அர்ப்பணிப்பை अपना अर्पण அவர் மறந்து போய் भूल गया, அவர் தனக்கு விருப்பப்படி ஜீவித்தார். जो अपनी मनमानी की उसने। சிம்சோனை கர்த்தர் தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுது शिमशोन जो माँ के कोख में रहने தேவன் அவரை குறித்து திட்டத்தை வைத்திருந்தார். प्रभु उसके बारे में इरादा அவன் रखा, நசரேயனாய் இருக்க वो வேண்டும். नाज़री होना चाहिए, அவன் சிரசு அவனுடைய தலைமயிரின் மேல் उस சவரம் கத்தி तरह படக்கூடாது. उसके बाल को नहीं लगना चाहिए, திராட்சரசத்தை ஒன்றை அவன் புசிக்க கூடாது. और मध या अंगूर का रस नहीं पीना அவன் இப்படி चाहिए, வளர்க்கப்பட வேண்டும் என்று தாய் ऐसा தகப்பன் परवरिश சொல்லப்பட்டிருந்தது. होना चाहिए करके कहा। சிம்சோன் ஒரு நசரேயனாக இருந்தார். शिमशोन नाज़री था, ஆனால் தன்னுடைய அழைப்பை தன்னுடைய மேன்மை மறந்து போனார். बुलावे को भूल गया, தன்னுடைய பிரதிஷ்டையை தன்னுடைய அர்ப்பணிப்பை அவர் மறந்து போனார். अर्पण का उस चीज को தன்னுடைய भूल गया, விருப்பத்தின்படி வாழ்ந்தார். अपने मनमानी की, வேதம் எதை விளக்கினதோ அவர் எதை செய்தார். वो जो जिसे उससे प्रभु ने नहीं करना चाहिए वो நசரேயர்கள் किया। எப்படி இருக்க வேண்டும் என்பது नाज़री कैसा होना चाहिए, என்னாகமம் 6ஆம் அதிகாரத்திலே इनकी गिनती किताब தெளிவாய் लिखा है கொடுக்கப்பட்டிருக்கிறது. उसमें, அவர்கள் திராட்சரசத்தினுடான எதை ஒன்று புசிக்க கூடாது. आज अंगूर के रस से कोई भी चीजों को नहीं पीना है, அவருடைய தலைமையிலானது கத்தரிக்கப்படக்கூடாது. सर पर बाल पर बुस्सरा नहीं लगना அவர்கள் चाहिए, எந்த ஒரு பிரேத தண்டையில போய் தீட்டுப்படுத்தக்கூடாது. कोई मुर्दे लाश को नहीं छोना है, நசரேய விரதை உடையவர்கள் இப்படி இருக்க வேண்டும் என்று என்னாகமம் 6லே ऐसा होना चाहिए கொடுக்கப்பட்டிருக்கிறது. कहते हैं। இதற்கு மாறாக சிம்சோன் செய்தார். उल्टा அவர் ஒரு திராட்சை தோட்டத்தின் வழியாய் கடந்து போனார். वो अंगूर के बाग के से चला, அங்கே எதிர்ப்பட்ட ஒரு சிங்கத்தை ஒரு ஆட்டுக்குட்டியை போல கிழித்து போட்டார். एक आके सीख को आके फाड़ा दिया, பின்பு फाड़ சில நாள் दिया, கழித்து அதை பார்க்கும்படி उसके போனார். बाद जाके அந்த देखा, சிங்கத்தினுடைய அந்த இறந்து போன அந்த சிங்க கூட்டு அந்த எலும்பு கூட்டின் மேல தேன் இருந்தது. आज जो सींग जो मरा हुआ था लास्ट जो है कि उसके जो हड जो मुर्दे थे उसमें के मध थी, அந்த தேன் கூட்டில் இந்த தேனை எடுத்து ஒரு वो புசித்தார். मध से थोड़ा मध पिया उसने, பிரேதத்தினால் தன்னை தீட்டுப்படுத்த கூடாது. लाश से अपने आप को आके मैला नहीं करना है, செத்த சிங்கத்தினுடைய சரீரத்தில் ஒரு தேன் கூட்டை எடுத்து और புசித்தார். जो मरे हुए लाश जो सींग जो है उसमें से आके मध को लेके उसे खाया देते हैं, தேவன் அதற்கு விலைக்கு வந்த காரியங்களை அவர் செய்தார். जो नहीं करना चाहिए उसे किया, திராட்சை ரசத்தை ஒன்று புசிக்க और கூடாது. जो अंगूर के रस को नहीं पीना है, திராட்சை ரசத்தினுடைய எந்த ஒரு பலகாரத்தை சாப்பிட उसकी கூடாது. चीज से कुछ भी नहीं पीना है, திராட்சை தோட்டத்தின் வழியாய் கடந்து போய் और जो मध के उस जो बाग से जो निकल कर ஒரு சிங்கம் மரித்த சிங்கத்தினுடைய தேன் எடுத்து புசித்து मरे हुए लाश से जो मध को पिया, தன்னை தீட்டுப்படுத்தினார். अपना को उसने मैला தன்னுடைய किया, அர்ப்பணிப்பை अपना अर्पण தன்னுடைய को பிரதிஷ்டையை और प्रतिष्ठा को அவர் मறந்து போனார். भूल गया देखते हैं, ஆனபடியினால் அவர் எதிரியின் கையில ஒப்பு கொடுக்கப்பட்டார். इससे दुश्मन के हवाले किए, பெலிஸ்தருடைய 2 கண்களை फिर பிடித்து उसने उसकी आंखों को उखाड़ दी, 2 கண்களை பிடுங்கி விட்டு दोनों आंखों को उखाड़ दिया, ஒரு வேடிக்கை பொருளாக வைத்தார்கள். तमाशा बना दिया, அப்பொழுது கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறார். प्रभु से प्रार्थना करता கர்த்தாவே है, இந்த ஒரு விஷயம் மாத்திரம் என்னை प्रभु நினைத்தருளும், इस एक पल याद कर, என்னை நினைவு கூரும்.
एक बार याद कर, கர்த்தர் சிம்சோனை इस நினைத்தருளினார். बार याद कर, மீண்டும் அந்த कहा பலனை கொடுத்தார். ताकत दी, அந்த பெலிஸ்தரோடு மடிந்து போனார். फिलिस्तीन से मर गए। என்னை நினைத்தருளும் என்று ஜெபித்தார்கள். याद करो, அன்னாள் ஜெபித்தாள். अन्ना ने प्रार्थना முத की, அடியாளை மறவாதபடி நினைத்தருளும். इस बंदी को याद कर, எசேக்கியா ஜெபித்தார். எசேக்கியா प्रार्थना की, முத அடியானை நினைத்தருளும். इस बंदे को याद कर, தேவரீர் என்னை நினைவு கூரும். याद कर, அப்படியே சிம்சோன் ஜெபித்தான். ऐसा सिमसोन இந்த ने ஒரு प्रार्थना விஷயம் की, மாத்திரம் நீ நினைவு एक கூரும். बार याद कर, தேவன் நினைத்தருளினார். प्रभु ने याद நினைவு किया, கூறுகிற தெய்வம் प्रभु याद करता தம்முடைய है, ஜனங்களை हम நினைத்திருக்கிறார். लोग याद करता அவருடைய है, நாமத்துக்காக, इस नाम के அவருடைய लिए, ஊழியத்துக்காக, उसकी सेवा के लिए, நீங்கள் படுகிற பிரயாசங்கள், उसकी मेहनत, நீங்கள் செய்கிற தியாகங்களை जो त्याग, தேவன் நினைவு கூறுகிறார். प्रभु याद करता தேவன் அதை है, ஒருபோதும் மறப்பதில்லை. नहीं भूलता हो। எபிரேயர் 6 அதிகாரம் इब्रानी 11 வசனம் 10 வாசியுங்கள். 6-10 को पढ़ेंगे हम, इब्रानी 6-10। ஏனென்றால் உன் கிரியைகளையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. ஹalleluya. हालेलुया, அவருடைய நாமத்துக்காக, उसके नाम के लिए, அவருடைய சபைக்காக, கலீசியா के அவருடைய लिए, ஊழியத்துக்காக, सेवा के लिए, பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்கிறதிலும், पवित्र लोग के जो सेवा करते அவர்களுக்கு हैं, உதவியா இருப்பதிலும், जो मदद करने நீங்கள் से, செய்கிற ஒவ்வொரு நற்கிரியைகளையும் भलाई जो है, தேவன் நினைவு கூறுகிறார். प्रभु याद करता है, ஏனென்றால் क्योंकि உங்கள் கிரியையும் तुम्हारी क्रिया, நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் जो पवित्र लोग के जो करने सेवा செய்து வருகிறதினாலும் कर रहे हैं, தமது நாமத்திற்காக अपने नाम के लिए காண்பித்த जो दिखाया, அன்புள்ள பிரயாசத்தை जो प्रयास, जो मेहनत जो है, மறந்து விடுகிறதுக்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. प्रभु के नाइंसाफ नहीं है कि उसे भूल நீங்கள் जाए। கர்த்தருக்காக, प्रभु के लिए, சபைக்காக, कलीसिया के लिए, பரிசுத்தவான்களுக்காக पवित्र लोग के செய்கிற लिए, தியாகங்கள், त्याग, செய்கிற உதவிகளை सेवा, தேவன் ஒருபோதும் மறப்பதில்லை. वो नहीं भूलता, தேவன் அதை நினைவு கூறுகிறார். याद रखता है। அவருடைய அன்புள்ள நாமத்துக்காக நீங்கள் படுகிற பிரயாசங்களை उसके नाम के लिए जो தேவன் मेहनत நினைவு करते கூறுகிறார். हैं, उसे याद करता है, தேவன் நினைவு கூறுகிறார். वो याद करता அதற்கு है, வேண்டிய கிரியைகளை, क्रिया, அதற்கு வேண்டிய பலனை ताकत, அவருடைய வருகை நாளிலே उसके आगमन நமக்கு में தந்தருள்வார் என்று वो देता है। வெளிப்படுத்தல் 22 அதிகாரம் प्रकाश வசனம் 12 ஒரு வாசி. 12 को पढ़ेंगे हम। இது சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியையின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. ஹalleluya. हालेलुया, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், देखो मैं जल्द आ रहा हूं, அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலனை जो उसके कामों के கொடுக்கும்படியாக बदला देने के ஆண்டவராகிய लिए இயேசு கிறிஸ்து வருகிறார். आ रहा हूं, இதோ சீக்கிரமாய் देखो வருகிறேன், जल्द आ रहा हूं, அவனவனுடைய கிரியைகளின்படி उसके कामों के அவனவனுக்கு बदला நான் அளிக்கும் பலன் जो देने का बदला என்னோடு கூட வருகிறது. मेरे साथ आ रहा है। நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து हमारा प्रभु यीशु நம்மை மறவாதபடி நினைவு கூர்ந்து हमें भई भूला याद அவருடைய रखता வருகை है, நாளிலே उसके आगमन में நம்மை தம்மோடு சேர்த்துக் கொள்ளும்படியாக हमें வருகிறார். अपने साथ ले நீங்கள் जाएगा। சபைக்காக, आप कलीसिया के लिए, பரிசுத்தவான்களுக்காக पवित्रों के लिए, ஊழியம் செய்ததிலும் सेवा करने செய்து से, வருகிறதிலும் सेवा जो करने से தேவன் அதை நினைவு கூறுகிறார். प्रभु याद தேவன் रखता உங்களை है, நினைத்திருக்கிறார். प्रभु याद அந்த रखता நினைவுகள் है, நன்மைக்கு भलाई के ஏதுவானவைகள், लिए है, சமாதானத்துக்கு ஏதுவானவைகள், शांति के लिए है, ஆசீர்வாதத்துக்கு ஏதுவானவைகள், आशीर्वाद के लिए है, அதற்கு வேண்டிய பலனை அளிக்கும்படிக்கு उसकी ताकत देने நீங்கள் के இந்த लिए, பூமியில செய்கிற ஒவ்வொரு நற்கிரியைகளுக்கும் हर பலனை एक सेवा அளிக்கும்படிக்கு के जो क्रिया இதோ देने நான் के लिए சீக்கிரமாய் வருகிறேன் என்று देखो, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து जल्द आ சொல்கிறார். रहा हूं कहता அவருடைய है। வருகைக்கு நாம் ஆயத்தப்படுவோம். उसके आगमन तैयार हो நாமும் जाएं। கர்த்தரிடத்தில் ஜெபிப்போம். हम प्रभु से प्रार्थना करें, தேவரீர் என்னை நினைத்தருளும், प्रभु मुझे याद रख, அடியாளுடைய சிறுமையை நினைத்தருளும், मेरे जाके जो नर्म என்னை மறவாதபடி நினைத்தருளும். मुझे याद रख, தேவன் உங்களை நினைத்திருக்கிறார், हमें याद உங்களை करता है, ஆசீர்வதிப்பார். आशीष करे, அவர் இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், इस्राएल के घराने का आशीष ஆரோன் करे, குடும்பத்தாரை आरोन के ஆசீர்வதிப்பார், घराने का आशीष करे, கர்த்தருக்கு பயப்படுற பெரியோர் சிறை प्रभु ஆசீர்வதிப்பார். के डर में छोटे और सभी का கர்த்தருடைய आशीष करे, ஆசீர்வாதம் நம்முடைய ஜனத்தின் மேல் प्रभु இருப்பதாக. का आशीष लोग के ऊपर रहे, கர்த்தர் இந்த வார்த்தைகளை प्रभु ஆசீர்வதிப்பார். सेशन का आशीष करे।